ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு டிடெக்டிவ் நாவல் தான். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பகுதி 1. அந்த கல்யாண வரவேற்பில் பரத் ஈடுபாடு இல்லாமல் மெல்லிசைக்கு போதுமான இடைவெளி விட்டு புல்வெளியில் ஒதுங்கி நின்று சிகரெட் பிடித்து கொண்டிருந்தான். உதட்டுக்கு கொண்டு போன போதெல்லாம் வாசலில் தொட்டுக்கொண்ட மணத்தது. சுசிலாவின் தோழியின் திருமண வரவேற்பு. அவள் ஒருத்தியாவது தேடி போய் போன சந்திப்புக்கு இந்த சந்திப்புக்கும் இடைப்பட்ட நாட்களில் பகிரப்படாதவற்றை பட்டியல் தவறாமல் பேசிக்கொண்டிருக்க ஒரே குரூப் நடத்தும் பட்டிமன்றத்தை அடுத்தடுத்து பார்த்த அயற்சியுடன், நான் அங்கே நிற்கிறேன், நீ மெதுவாக வந்து சேரு, நியூட்டன் வீட்டில் இன்னைக்கு டின்னருக்கு ஒத்துக்கிட்டு இருக்கோம், அதை மட்டும் வராத என்று அவளிடம் சொல்லிவிட்டு ஒதுங்கி வந்து விட்டான். மரத்திற்கு மரம் சீரியல் பல்புகள் காய்த்திருந்தன. 3 வீடியோ மனிதர்கள் தேசம் எங்கும் கேபிள் தவற விட்டு முகங்களை பிடித்து கொண்டிருக்க, மிக்சரில் உட்கார்ந்தவன் தனக்கு பிடித்த ஃபிகர்களை மட்டும் இன்டர்னல் சர்க்கியூட் டெலிவிஷன்களில் நொடிகளில் ஃப்ரீஸ் செய்து கொண்டிருந்தான். செவ்வந்தி பூக்களின் பின்னணியில் ரோஜா பூக்கள் தம்பதியின் பெயர்களை அமைத்திருக்க, இடவள மாற்றி புடவையை கட்டி பியூட்டி பார்லரில் தலையை அலங்காரம் செய்து கொண்டிருந்த மணமகன் எழுந்த போதெல்லாம் எழுந்து அவன் சிரித்த நபருக்கெல்லாம் சிறு அவன் அறிமுகப்படுத்தி வைத்த முகங்களை 3வது செகண்ட் மறந்து கொண்டிருந்தாள். 5 இலக்கத்தில் தொகை வாங்கின மெல்லிசை குழுவினர் ஆளுயர ஸ்பீக்கர்களை அடுக்கி வைத்து காரை அதிர செய்து கொண்டிருந்தாலும் வந்தவர்களுக்கு காதருகில் கத்தி பேச நிறைய விஷயம் இருந்தன. கடைசியில் டயானாவுக்கு இப்படி ஆயிருக்கக்கூடாதுங்க, மும்பையில் எல்லா ஸ்டார்ச்சும் நடுங்குறாங்களாமே, பாவங்க ஆந்திரா, புயலுக்கு புயல் மாட்டிக்குது, பாம்பன் பாலத்தில் இப்படியா பஸ் ஓட்டுவான், சாமியாரையும் நம்ப முடியல, பாதிரியாரையும் நம்ப முடியல, யாரைத்தான் நம்புறது, எதுக்கு இந்த சாதி வெறி இப்படி வெட்டிக்கிறாங்க, இப்படியே இன்னும் 3 மாதம் போச்சுன்னா எல்லா தியேட்டர்லேயும் லவகுசா சம்பூர்ண ராமாயணம் தான் ஓட்டணும் போல இருக்குது. நக்கீரன் கோபாலாலா 4 தடவை போயிட்டு வரோம்னா போலீஸால் போக முடியாதா, எல்லாம் சும்மா வெத்து பசங்க. கௌதமி கல்யாணம் பண்ணிக்க போகலாம் தெரியுமா, இந்த ஷேர் மார்க்கெட் மறுபடியும் எழுந்திருக்காதா, தூர்தர்ஷன் ரேடியோவுக்கெல்லாம் சுதந்திரம் தர போகிறாங்க போல இருக்குது, கேபிள் கனெக்ஷன் கொடுக்க பயமாக இருக்குது, ஸ்டாரில் வர்ற பொம்பளை திடுதுப்புன்னு ஒத்துடுறா, ஒரு டிவியில் அடல்ஸ் ஒன்லி பாட்டுனா இன்னொன்று புனிதமானு படம் போட்டு விளக்குறாங்க, இனிமே ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு போகிறவங்களுக்கு காதுக்குள்ளே சொல்லி அனுப்ப வேண்டியதில்லைங்க. நோனோ, இது மாதிரி சேலையை நீங்கள் வேறு எங்கேயும் பார்த்துருக்க முடியாது, இது டிசைனர் சேலைங்க, 8000 ஆச்சு, வேலை அதிகம், வீட்டுக்கு வந்து பார்க்க முடியலை, ஃபைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டீங்களே, இப்போ பரவாயில்லையா, அதில் என்ன இறங்கிடுச்சுன்னு எடுத்து வச்சுட்டேன், இந்த வைர நெக்லஸ் புதுசாக பண்ணிக்கிட்டேன், என் 3 பிள்ளைங்களையும் அமெரிக்காவில் தான் இருக்காங்க, தினம் ஃபோனில் பேசிக்கிறோம், தவிர பேச்சுக்கு டாபிக் கிடைக்காத இளைஞர்கள் நாற்காலியாய் தேடி சைட் அடித்து கொண்டிருக்க, முன்வரிசை விடலைகள் மட்டும் துண்டு சீட்டில் மயிலமா பாடவும் அவள் வருவாளா பாடவும் என்று விருப்பத்தை மேடைக்கு அனுப்பி கொண்டிருந்தார்கள். பரத் வாட்ச் பார்த்துவிட்டு சுசிலாவை தேடினான். 3 நிமிஷம் தேடிய பின் தூரத்தில் பாரதி ராஜா கதாநாயகி மாறி காது வளைய மாடலில் சுசிலா போல தெரிந்தாள். கிட்டே போனால் சுசிலா இல்லை. ஜீன்ஸாக தேடத் துவங்கினான். எல்லோரையும் சாப்பிட அழைத்து கொண்டிருந்த சஃபாரி சூட் இளைஞன், யாரை தேடுறீங்க சார் என்றான். என் கூட வந்த சுசிலாவை. என்ன கலர் புடவை இல்லைங்க, ஜீன்ஸ், வேறு ஏதாச்சும் அடையாளம், பனியனில் வீடியோ கவரேஜ் ப்ராபபிலிட்டின்னு எழுதியிருக்கோம். அவன் கண்கள் பிரகாசமாகி, அவங்களா, பந்தி விரிச்சிட்ருக்காங்க, நீங்கள் இப்படி உட்காருங்க, நான் போய் கூட்டிகிட்டு வர்றேன் என்றான். இல்லைங்க, டைனிங் ஹாலில் நான் பார்த்துக்கிறேன். நோனோ, நான் கூட்டிகிட்டு வர்றேன் என்று நகர்ந்தவன் நின்று, அவங்க உங்களுக்கு எதுக்கு வேணும், வாட், சாரி, என்ன வேணும்னு கேட்க வந்தேன். பொண்டாட்டி, வாட், ஆக போகிறவ. உடனே அவன் கண்களில் கவலை வந்து, நீங்களே போய் பார்த்துக்கங்க சார் என்று நகர்ந்து தனது இன்ஸ்டன்ட் காதலின் இன்ஸ்டன்ட் தோல்வியை தாங்க முடியாமல் தவித்தான். சைட் கட் செய்து கொண்டிருந்த சுசிலா முகத்தில் குறுக்கே விழுந்த அந்த முடிக்கற்றையை நளினமாக கழுத்தை அசைத்து ஓரம் தள்ளுபடி பந்தியில் சாப்பிட்டு கொண்டிருந்தவர்களிடம், எல்லாம் வந்துச்சா, என்ன வேணும் உங்களுக்கு என்று வரிசையாக விசாரித்து கொண்டிருந்தாள். அருகில் சென்று, சுசி, மணி 8 ஆச்சு, நியூட்டன் பண்ணிட்டு இருப்பாரு என்றான் பரத். சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு கம்பல் பண்ணுறாளே சுபத்ரா அங்கே ப்ரெசன்டேஷன் வாங்கி அடிக்கிட்டு இருக்கா, நீ சாப்பிட்டியா இல்லையான்னு அவளுக்கு தெரியாது, சாப்பிட்டாச்சுன்னு சொல்லிடலாம், வா. ஒரு ஃபங்க்ஷன்லையும் முழுசாக இருக்க விட மாட்டிங்களே, என்னதான் நீ வீடியோ கவரேஜை தடை செஞ்சுருந்தாலும் எல்லா கேமராவும் உன்னை தான் துரத்திச்சு, லைட்டாக பண்ணினாங்க, கேசட்டில் சுபத்ராவை விட அதிக நேரத்துக்கு நீ தான் இருப்ப, வா. சுபத்ரா கிட்ட சொல்லிக்கிட்டு தாம்பூல பைகள் வாங்கி கொண்டு
பார்க்கிங் பகுதிக்கு வந்த பொழுது இவர்களின் காரை எடுக்க முடியாமல் சைடாக ஒரு டாட்டோ சுமோ நிறுத்தப்பட்டிருந்தது. சீக்கிரம் போகணும்னு சொன்னீங்கல்ல, அதான். கிளாஸை இறக்கி தன் காரின் ஹாரனை விடாமல் அழுத்த பார்க்கிங் அசிஸ்டண்ட் ஓட்டமாய் வந்தான். என்னங்க இது, எப்படி நான் வண்டி எடுக்கிறது? இந்த ஆளைத்தான் சார் நானும் தேடிட்டு இருக்கேன். போய் மைக்கில் சொல்லுங்கள் சீக்கிரம். சுசி, இனிமேல் இந்த மாதிரி கல்யாணம் வரவேற்புன்னு வர்றப்பையாவது பட்டு புடவை பட்டு சுடிதார் இந்த மாதிரி போட்டுக்கோயேன். ஏன் அதை எப்படி என் பாரம்பரிய உடையை விட்டு கொடுக்க முடியும்? அதுக்கு இல்லை சுசி, பந்தியில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவங்க மூஞ்சிக்கிட்ட அவ்வளோ வாட்ஸ்அப்பில் போய் என்ன வேணும்னு நீ விசாரிக்கிறப்போ சில பேர் மனசுக்குள்ளே வேறு பதில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவன் மனசுக்குள்ளே பேசிக்கிறதுக்கெல்லாம் நான் என்ன முடியும்? சரி, அதுதான் போகுது. லேடிஸுக்குன்னு தனி ஜீன்ஸ் இருக்கிறப்போ எதுக்கு ரஃப் அண்ட் டஃப் ஜீன்ஸ் தச்சுக்கிட்ட? இது எங்கள் சமாச்சாரம். உங்கள் சமாச்சாரங்களை எல்லாம் அங்கே உபயோகிக்க ஆரம்பித்து பல டெக்டேஸ் ஆயாச்சு பரத். இப்போ சமுதாயத்தில் உங்களுக்குன்னு தனியாக எந்த பொருளும் வேணாம். வாயை கொடுத்துட்டு வாங்கி கட்டிக்காத. என்ன என்ன நீங்கள் யூஸ் பண்ணுற எதை நாங்கள் யூஸ் பண்ண முடியும்? சீனு சினுங்க மாட்டேன்னா சொல்கிறேன். வெட்கப்பட்டு ரொம்ப வருஷமாச்சுப்பா. கமான், இந்த நீல ஆரம்பித்து இத்தில் முடியுமே, அது எங்களை தான் உபயோகம் சொல்லி அரசாங்கம் சொல்லுது. அதை எங்களால் தான் யூஸ் பண்ண முடியும். யூ என்று செல்லமாக அவன் புஜத்தில் குத்தினான். டாடா சுமோக்காரன் ஓடி வந்து மன்னிப்பு சொல்லி நகர்த்திய பின் பரத் காரில் அமர்ந்து டேஷ்போர்டில் வைத்திருந்த செல்ஃபோனை எடுத்த பொழுது, அது நீங்கள் 2 தொலைபேசி அழைப்புகளை தவற விட்டு விட்டீர்கள் என்று ஆங்கிலத்தில் வரி ஓட்டியது. நீ கார்லேயே வச்சுட்டதால வி மிஸ் டூ கூப்பிட்டது யாருன்னு பாருங்க. பரத் அதில் எண் அழைத்தவர்களின் ஃபோன் நம்பரை காட்டியது. 1 நியூட்டன் சுசி, இன்னொரு நம்பர் புதுசு, நமக்கு அறிமுகம் இல்லை. ஆப்ரேட்டர் அசிஸ்டண்ட்டை பிடிக்க ஏதாச்சும் மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். பரத் கைலென்ஸின் இயக்க உதவியாளனையை அழைத்து விசாரிக்க பதிவு செய்யப்பட்ட குரல் செய்திகளை ஒலிக்க செய்தது. நியூட்டன் பேசுகிறேன், உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம், சீக்கிரம் வாங்க என்றது முதல் செய்தி. என் பேர் அக்ஷயா, உங்கள் உதவி தேவை, உடனே தொடர்பு கொள்ளுங்க ப்ளீஸ் என்ற 2வது செய்தியில் அந்த பெண்ணின் குரலில் தவிப்பு இருந்தது. செய்தி விவரங்களை சுசிலாவுக்கு சொல்லி, யார் அக்ஷயா, உன் ஃப்ரெண்டா என்றான். இல்லை பரத், குரலை வச்சு பார்க்குறப்போ 40 இருக்கலாம் சுசி. 40 வருஷம் முன்னாடி மாடனாக அக்ஷயா பேர் வச்சுக்கிட்டு இருந்தாங்களா என்ன தெரியலை, ஆனால் நான் வயசை சொல்லலை. ஆரம்பிச்சாச்சா என்றால் சிலா பெருமூச்சு விட்டபடி. பகுதி 2. நியூட்டன் வீட்டில் சாப்பிட்டு விட்டு அவரை துரத்தின காட்டெருமையை சுட்ட கதையை 18வது தடவையாக கொட்டாவிக்கு மத்தியில் கேட்டுவிட்டு புறப்பட்டு பித்தளை தாம்பாளத்துடன் அமர்ந்திருந்த பான் பீடாக்காரன் அருகில் காரை நிறுத்தி இறங்கிய போது சமுதாயம் ஓய்வெடுத்து கொள்ள துவங்கி இருந்தது. சாலையில் வாகன அலைச்சலும் இறைச்சலும் வெகுவாக ஓய்ந்திருந்தன. பான்வாலாவின் டிரான்சிஸ்டரில் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் முடிவடைந்தன. மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்று அணைத்து விட்டான். தோ பீடா என்று விட்டு காருக்கு வந்த அந்த அக்ஷயாவுக்கு என்ன அவசரமோ தெரியல, ஏன் காண்டாக்ட் பண்ண வேணாம்னு சொல்கிற சுசி என்றான். அவ்வளவு முக்கியம்னா அவளே மறுபடியும் ஃபோன் செஞ்சுருக்க மாட்டாளா பரத்? நாம் பண்ணினா என்ன, இதில் என்ன கௌரவம்? இந்த நேரத்துலையா? இந்த நேரத்தில் அவளுக்கு நம்ம உதவி தேவைப்படலாம். ஒரே ஒரு சின்ன கேள்வி, என்ன, அவள் தன்னோட பேரை அருக்காணின்னு சொல்லியிருந்தாலும் ஃபோன் பேச நீங்கள் துடிச்சிருப்பீங்களா? இதனால் சகலமான அருக்காணிகளுக்கும் தெரிவித்துக்கொள்வது என்னவென்றால், உங்கள் பெயர்களை கிண்டல் செஞ்சிருக்கல சுசிலாவோட மீது மான நஷ்ட வழக்கு போடவும். சார், பான்வாலை அழைக்க சென்று பீடா வாங்கி வந்து ஆகட்டும், கை பிசுபிசுப்பாயிடும் என்று அவளுக்கு திணித்து தானும் போட்டுக்கொண்டு காரில் அமர்ந்து கொண்டான். ஸ்டார்ட் செய்து உடனே ஆஃப் செய்தான். செல்ஃபோன் எடுத்தான். நீ என்ன வேணாலும் சொல்லு, உதவின்னு கேட்டப்புறம் பதில் பேசாமல் இருக்கிறது நாகரிகமே இல்லை என்று விட்டு அக்ஷயாவின் எண்களை ஒரு விரலால் ஊற்றினான். 7வது ரிங்கில் எடுக்கப்பட்டு, ஹலோ அக்ஷயா தான். அக்ஷயா, யா மே நோ பரத். தேங்க்யூ ஃபார் காலிங் பரத். நான் உங்களை சந்திக்கணும். நோ ப்ராப்ளம். நாளைக்கு காலையில்? இன்றைக்கி முடியாதா? இன்னும் 10 நிமிஷத்தில் இன்னைய தேதி முடிஞ்சிடுதுங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, மேட்டர் அர்ஜெண்ட். எவ்வளவு சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேனோ அவ்வளவு நல்லது. ஓகே, இப்போ நாங்கள் ஜெமினி பிரிட்ஜ் பக்கத்தில் இருக்கோம். உங்கள் வீடு எந்த திசை, எவ்வளவு தொலைவு? நாங்கள் வர்றோமா இல்லை நீங்கள் வெளியில் வர்றீங்களா? கார் இருக்கா, ஆட்டோவா? வெயிட், அக்ஷயானா யாருன்னு நினச்சிங்க? எதுவுமே இல்லைங்க. உங்கள் குரலை வச்சு உங்களுக்கு 40-50 லட்சத்துக்கு மேலே சொத்து இருக்கலாம்னு ஒரு யூகம் சின்னதாக பண்ணி வச்சுருந்தேன். 3 நாளைக்கு முன்னாடி பிறந்த குழந்தைக்கு கூட அக்ஷயாவை தெரியும் பரத். நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்து தொலைச்சிட்டேன். கொஞ்சம் சிறு குறிப்பு வரைஞ்சிங்கன்னா கப்புன்னு பிடிச்சிக்குவேன். நீங்கள் கார்லேருந்து தானே பேசுகிறீங்க? ஆமாம்.
உங்கள் காரில் ஆடியோ கேசட் இருக்கா? 7 8 இருக்குது, எல்லாம் லேட்டஸ்ட். ஏன் ஏதாச்சும் ஒன்று எடுத்து ஸ்டோரியோவில் போடுங்க. ரோட்டோரத்தில் வித்த காட்டுறவன் உத்தரவு போடுற மாதிரி போடுறீங்களே, சொல்கிறத செய்யுங்களேன். பரத் கையுக்கு கிடைத்த ஒரு கேசட்டை எடுத்து போட்டான். போட்டாச்சுங்க. என்ன பாட்டு பாடுது? வாயா வாயா வச்சுக்கிற ரவுக்க, தாயா தாயா தச்சுக்கிற அப்படின்னு ஒரு பாடுதுங்க. இல்லைங்க, குரல் இனிமையாக இருக்குது. வண்டி ஓட்டையாக இருந்தால் குதிரை என்ன செய்யும்? அந்த பாட்டை பாடினது யாருங்க? ஏதோ அர்ஜெண்ட்டாக உதவி வேணும்னு மெசேஜ் கொடுத்ததால ஃபோன் பண்ணேன். இப்போ என்ன பெப்சி உங்கள் சாய்ஸ் நடக்குது? நீங்கள் பாட்டுக்கு டெலிவிஷனுக்கு எல்லாம். அந்த பாட்டை பாடினது நான் தான் பரத். அட, நீங்கள் அந்த அக்ஷயாவா? எஸ். ஒரு வருஷம் முன்னாடி பூவுக்குள்ளே பூ பூக்கும்னு ஒரு பாட்டில் அறிமுகம். அந்த பாட்டு அநியாயத்துக்கு ஹிட் ஆகி இப்போ தினம் 7 பாட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன்னை பார்க்கும்போதெல்லாம் செத்து பிழைக்கிறேன்னு ஒரு ஷாங்க தான் இப்போ தினம் நான் முணுமுணுக்கிறேன். நீங்கள் பாடினது தான் சூப்பர். தேங்க்யூ பரத். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? தொண்டையில் சிக்கிக்கிச்சா? இல்லைங்க, நேரில் தான் பேசணும். இல்லைங்க, எங்கள் வீட்டுக்கு வர்றதில் உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லை. அட்ரஸ் ப்ளீஸ். உள்ளங்கையில் குறித்து கொண்டு வைத்தான். ஸ்டார்ட் செய்தான். சுசிலா தாவி ஆஃப் செய்து சாவியை எடுத்துக்கொண்டாள். எனக்கு அப்ஜெக்ஷன் இருக்குது. ஏன் இந்த நேரத்தில் அவள் வீட்டுக்கு போகிறது சரியா? தொழில் கண்ணு வரீங்களே அநியாயத்துக்கு. கேன் வாஷிங் டார்லிங். அந்த அக்ஷயா அழகாக வேற இருப்பாளோ? பொறாமையா? சிஞ்சர் ஹால்ஸ் சாப்பிடுங்க. நாகரிகமாக பேசுவீங்களா? இன்சல்ட் ஆஃப் தி இயர். கையை கட்டிக்கிட்டு பேசணும். அதுக்கெல்லாம் அவள் ஒத்துக்குவாளான்னு தெரியலையே. உங்கள் கையை கட்டிக்கிட்டு. சரி, சாவியை கொடு. ஏன் சுசி, உனக்கு ரொம்ப தூக்கம் வருதில்ல? டபுள். ஆமாம். உன்னை வேணும்னா வழியில் உங்கள் ஹாஸ்டலில் இறக்கி விட்டுட்டு அப்புறமா நான் அக்ஷயாவை பார்த்துக்கிட்டுமா? நோ 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 என்றாள் சுசிலா. பகுதி 3. அடையாறு. கஸ்தூரிபா நகரில் ஜீவன் அப்பார்ட்மெண்ட்டை சுலபமாக கண்டுபிடிக்க முடிந்தது. 8 மாடி கட்டிடம். புத்தம் புதிதாய் பெயிண்ட் வாசனையுடன் இருந்தது. நடப்பு வாரத்தில்தான் கிரகப்பிரவேசமாயிருக்க வேண்டும். இன்னும் காம்பவுண்டில் பூச்சி வேலை பாக்கி இருந்தது. ஆங்காங்கே துருத்தின வயர்கள் எலக்ட்ரிஷியன்களுக்காக காத்திருந்தன. மிச்சப்பட்ட ஜல்லி ஒரு பக்கமாக குவிக்கப்பட்டிருந்தது. வாட்ச்மேன் தடுத்து விசிட்டர்களின் கார்களை வெளியே தான் நிறுத்த வேண்டும் என்றான். நிறுத்திட்டு வந்ததும் யாரை பார்க்கணும் என்றான். சினிமாவில் பாடுற அக்ஷயா. 7வது மாடி சார், லிஃப்ட் இருக்குது, போங்க. புதுசா? ஆமாம் சார், நேற்று தான் தைச்சேன். இந்த ஃப்ளாட் புதுசான்னு கேட்டேன். ஆமாம், முடிஞ்சு 3 மாதம் ஆச்சு. 32 வீடு. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃப்ளாட்டை ஓனரே வச்சுருக்காரு. மற்றதெல்லாம் விற்று எல்லாத்துக்கும் குடி வந்துட்டாங்க. ஒரு ஃப்ளாட் எவ்வளவு? 25ன்னு கேள்வி. தேக்கு மரம், மார்பிள், ஃப்ளோரிங் சார். அக்ஷயா கூட போன மாதம்தான் வந்தாங்க. அவங்க ஃப்ளாட் ஓனரா? வாடகைக்கு வந்திருக்காங்களா? அவங்க ஏன் சார் வாடகைக்கு வரணும்? ஒரு பாட்டுக்கு 10 ரூபா வாங்குறாங்களாமே. ஓகே, போயிட்டு வந்து உச்சத்தை பேசுகிறோம். லிஃப்டில் பினாயில் வாசனை அடித்தது. சன்னமாக இசை ஒலித்தது. 7வது மாடிக்கு வருவதற்குள் லிஃப்டில் நகைக்கிருக்களில் லீலா ஐ லவ் யூ படித்து, இந்த லீலா இங்கே தான் இருக்காளான்னு விசாரிக்கணும் சுசி என்றான் பரத். உங்களையும் உதைக்கணும், எழுதினவனையும் உதைக்கணும். முதல்ல நீ கழுதையை பிறக்கணும். 7வது மாடியில் அக்ஷயாவோட ஃப்ளாட் வாசலில் ஸ்டிக்கர் கோலம் ஒட்டப்பட்டிருந்தது. மஞ்சள் கோடுகளும் குங்குமமும் பெயிண்டால் வரைந்தார்கள். கதவில் பீப் கோல் இருந்தது. அழைப்பு மணி சுவிட்ச் மணி வடிவத்திலேயே இருந்தது. அழுத்தினான். உள்ளே ஒலிப்பது இங்கே தேய்ந்து கேட்டது. பரத் விரல்களால் தலையை கோதிக்கொண்டான். கதவை திறந்த அக்ஷயா சுடிதாரில் இருந்தாள். வெல்கம். நகர்ந்து வழிவிட்டாள். ஒற்றை பின்னலை முன்புறம் போட்டிருந்தால் அதில் வாசனை பூச்சரம். டிவியில் வால்யூம் இல்லாமல் விஜயகுமார் 4 அடி அருவாளை தூக்கியபடி உதடுகளை அசைத்து கொண்டிருந்தார். உட்காருங்க. உதடுகள் பளபளக்க ஈரமாக இருந்தன. தானும் அமர்ந்து ரிமோட் எடுத்து டிவியை அணைத்தாள். இவங்க சுசிலா தானே? இடது புருவம் மேல் ஒரு சின்ன மச்சம். ஆமாம் என்று பரத் சுற்றும் முற்றும் பார்த்தான். என்ன, நோ ஸ்மோக்கிங் போர்டு எதுவும் இருக்கான்னு பரவாயில்ல, நீங்கள் பிடிக்கலாம். பரத் பற்ற வைத்து கொண்டான். உள் அறையிலிருந்து ஒரு ஆண் இருமல் ஒழிது. அந்த திசையில் பார்த்து அப்பா என்றான். இல்லை, பிரசாத். ஹீ இஸ் நாட் டூயிங் வெல். பிரசாத் யாரு? வெயிட். எழுந்து அருகில் இருந்த கபோர்டை திறந்து 100 கணக்கில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த புத்தம் புதிய அழைப்புதல்களில் ஒரு கற்றை எடுத்து வைத்து டீப்பாயின் மேல் போட்டா. அக்ஷயா வெட்ஸ் பிரசாத் 26/8/97 என்று அச்சாகி இருந்தது. உங்களுக்கு கல்யாணமானதா? பேப்பரில் படித்ததா ஞாபகத்தில் இருக்கிறதா தெரியலையே. தேதியை கவனிக்கலையா நீங்கள்? போன மாதம் நடந்து முடிஞ்சிருக்க வேண்டிய கல்யாணம் திடீர்னு நின்று போச்சு. ஏன், வரதட்சணை கேட்டாங்களா? அதெல்லாம் இல்லை. ஏற்பாடானது லவ் மேரேஜ். பிரசாத்தும் நானும் லவ்வர்ஸ் தான். அப்புறம் என்ன பிரச்சனை? கண்ணாடியை கலட்டிட்டு எந்த டாக்டராவது பிரசாத்துக்கு தீராத வியாதியான்னு சொல்லிட்டாங்களா? இல்லை, நான் தான் கல்யாணத்தை கேன்சல் செஞ்சேன். ஏன்? அதான் ஏன்?
பிரசாத்துக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிடுமோன்னு. வாட் யூ மீன்? கொலை செஞ்சா தூக்கு தண்டனை தானே? பிரசாத் யாரை கொலை செஞ்சாரு அதான் தெரியல. ஒரு வரைக்கும் முடிச்சிடாம கொஞ்சம் விவரமாக சொன்னால் பரவாயில்லைங்க அக்ஷயா. பிரசாத் ஒரு என்ஜினியர். திருவனந்தபுரத்தில் இப்போ ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டில் வேலை பார்க்குறாரு. அதுக்காக மாதத்தில் 10 நாள் திருவனந்தபுரத்தில் இருப்பார். பிரசாத் ரொம்ப ஜாலியான டைப்பு. சிரிச்சுக்கிட்டே இருப்பார், சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். கல்யாணத்துக்கு ஒரு வாரம் முன்னாடி திருவனந்தபுரம் திரும்பினவர் முகத்தில் உற்சாகமே இல்லை, சிரிப்பு இல்லை. திடீர்னு ஊமையாயிட்ட மாதிரி பேச்சும் இல்லை, சிப்பும் இல்லை. ஒரு வாரத்தில் விருப்பப்பட்ட காதலியை கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு ஆள் எப்படி துள்ளலாக இருக்கணும்? ஏதோ சாவு வீட்டில் துக்கம் விசாரிக்க வந்தவர் மாதிரி ஆயிட்டாரு. என்ன 100 தடவை கேட்டும் பதில் இல்லை. நலவலா ஏதோ சொன்னார். திருவனந்தபுரத்தில் அவரை இந்த அளவுக்கு அப்செட் ஆக்குற மாதிரி ஏதோ நடந்திருக்குன்னு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஆனால் அது என்ன சம்பவம்னு கற்பனை கூட பண்ண முடியல. திடீர்னு அவசியம் நாம் கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு கேட்டார். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன் இப்படி கேட்குறீங்கன்னு கேட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் நான் தற்கொலை செஞ்சுக்கிட்டா நீ விதவை ஆயிடுவேன்னாரு. என்ன அர்த்தம் அவர் அப்படி கேட்டதுக்கு? திடீர்னு அவருக்கு ஒரு எண்ணம் ஏன் வந்துச்சுன்னு புரியவே இல்லை. கொலைன்னு ஏதோ சொன்னீங்களே, அதுவும் அவர் உளர்னது தான். என்னன்னாரு? இந்த சமுதாயம் என்னை கொலைகாரன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நானே தற்கொலை செஞ்சுக்கிறது நல்லது இல்லையான்னு கேட்டார். எப்படியும் போலீஸ் எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்துடும்னாரு. அப்படின்னா திருவனந்தபுரத்தில் அவர் எஸ், என் யூகமும் இதே தான். அங்கே ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எதிர்பாராத விதமாக இவர் ஒரு கொலையை செஞ்சிட்டாரு. போலீஸ்கிட்ட மாட்டிக்காமல் தப்பி வந்திருக்கணும். ஆனால் அந்த பயம் இவர் புத்தியை கொஞ்சம் பேதலிக்க வச்சிருச்சு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் எப்படி நான் அவரை கல்யாணம் செஞ்சுக்க முடியும்? ரொம்ப பெக்கூலியர் ப்ராப்ளம் தான் உங்களோடது. அடித்த பத்திரிக்கையெல்லாம் தூக்கி வச்சுட்டேன். அவர் தங்கியிருந்த ரூமை காலி செஞ்சு இங்கே என் வீட்டுக்கு கொண்டாந்து என் நேரடி கண்காணிப்பில் வச்சுருக்கேன். பிரசாத் விவரமாக எதுவும் சொல்லலையா? இல்லை, சாதாரணமாக அவர் நார்மலாக தான் இருக்கார், நார்மலாக தான் பேசுகிறாரு. அவர் நார்மலாக இருக்கிறப்போ திருவனந்தபுரத்தில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். எதுவும் நடக்கலைன்னு சொன்னார். நீங்கள் ஏதோ கொலை செஞ்சதா சொன்னீங்களே, யாரை எதுக்காக கொலை செஞ்சீங்கன்னு கேட்டேன். நான் எப்போ அப்படி சொன்னேன்னு கேட்குறாரு. எதுக்காக நடக்க வேண்டிய கல்யாணத்தை நிறுத்தினேன்னு சண்டை போடுறாரு. உனக்கு என் மேலே காதல் இல்லைன்னு கத்துறாரு. முன்னுக்கு பின் ஒரே முரண்பாடு. தினம் எனக்கு சித்திரவதையாக இருக்குது. வெல், பிரசாத் நீங்கள் ஏன் ஒரு சைக்காட்ரிஸ்ட்கிட்ட கூட்டிகிட்டு போகக்கூடாது? பயமாக இருக்குது பரத். என்ன பயம்? இவர் தான் ஒரு கொலை செஞ்சதா சொல்ல போக அவர் உடனே போலீஸ்க்கு தகவல் கொடுத்துட்டா அதுக்காக அவருக்கு சிகிச்சை கொடுக்காமல் இருக்கிறது சரியா? அவருக்கு சிகிச்சை அவசியமானு எனக்கு புரியலை. கொஞ்ச நாள் அவர் ரெஸ்ட்டில் இருந்தால் மனக்குழப்பம் சரியாகிடதான்னு ஒப்பாசை. ஏதோ ஒரு அப்செட்டில் இருக்கார், அவ்வளவுதான். இப்போது அவர் வேலை பார்க்குற கம்பெனிக்கு டைஃபாய்டுன்னு தகவல் கொடுத்து லீவு சொல்லியிருக்கேன். சைக்காட்ரிஸ்ட்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாருன்னு வெளியே தகவல் தெரிஞ்சால் அவர் வேலைக்கு ஆபத்தாயிடும். கேலி பேசவும் ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லாத்தையும் ஏச வேண்டியதாக இருக்கே. பிரசாத் சொன்னதான் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்குறப்போ எனக்கு என்னமோ அவருக்கு ட்ரீட்மெண்ட் தேவைன்னு படுது. ஆனால் தனக்கு சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் தேவைன்னு உணர்ந்தால் தானே என்னோட ஒத்துழைக்கலாம். நான் நல்லா தான் இருக்கேன், எதுக்கு டாக்டர்கிட்ட வரணும்னு கேட்பாரு. அவர் ட்ரீட்மெண்ட் தேவையா இல்லையான்னு முடிவுக்கு அப்புறம் வரலாம். இதில் எந்த வகையில் ஏன் உதவி எதிர்பார்க்குறீங்க அக்ஷயா? எனக்கு திருவனந்தபுரத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரியணும் பரத். போன மாதம் அங்கே தங்கியிருந்த 10 நாளில் எங்கே போனார், யாரை சந்திச்சாரு, என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் விசாரிக்கணும். இவர் சொல்கிற மாதிரி நிஜமாகவே ஒரு கொலை சம்பவம் நடந்துச்சா, இல்லை ஏதாச்சும் ஒரு கொலையை கண்ணால் பார்த்துட்டு அந்த அதிர்ச்சியில் மனசு பேதலிச்சிருச்சா? இந்த விசித்திரமான பிரச்சனை நான் எப்படி போலீஸ்க்கு கொண்டு போக முடியும்? அதனால தான் ப்ரைவேட்டாக உங்கள் உதவியை கேட்கலாம்னு தீர்மானித்தேன். எனக்காக நீங்கள் திருவனந்தபுரம் போய் இந்த குழப்பத்துக்கு விடை தேடிட்டு வர முடியுமா? உங்கள் பில்லை நான் செட்டில் பண்ணிடுறேன், ப்ளீஸ். பரத் அவளை ஆழமாக பார்த்தான். உதடுகள் துடித்து கொண்டிருந்தன, கண்கள் ததும்பி நிறைந்தன. கூல்ட்ரிங்க் சாப்பிட்றீங்களா? சாரி, எதுவும் ஆஃபர் பண்ணாமல் நான் பாட்டுக்கு என் பிரச்சனையை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். பரவாயில்ல, இது கூல்ட்ரிங்க் குடிக்கிற நேரம் இல்லை, ஐஸ் வாட்டர் மட்டும் கொடுங்க. அக்ஷயா எழுந்து ரெஃப்ரிஜிரேட்டருக்கு செல்ல பரத் சுசிலாவை பார்த்தான். உள்ளே இருந்து மீண்டும் இருமல் வந்தது. பரத் தண்ணீர் குடித்துவிட்டு, பிரசாத்தை நாங்கள் பார்க்கணும், பேசணும், அதுக்கப்புறம் திருவனந்தபுரம் போகிறத பற்றி தீர்மானிக்கலாம் என்றான். கண்டிப்பாக பாருங்கள், ஆனால் இப்போ அவர் தூங்குறாரு, நாளைக்கு காலையில் வர முடியுமா? சரி, அவர்கிட்ட உங்கள் எப்படி அறிமுகப்படுத்திக்குவீங்க? ஏன் பரத்துன்னு தான், பேரில் பிரச்சனை இல்லை, அவர் விஷயமா துப்பறியதாக நான் உங்களை கூப்பிட்டதா? நோ, அப்படி பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். சுசிலா உங்கள் காலேஜ் தோழி. நாங்கள் புதுசாக ஒரு வீடு கட்ட போகிறோம், அதுக்கு பிளான் போட்டு கட்டித்தர முடியுமான்னு ப்ரொஃபஷ்னலாக பேசத்தான் நாளைக்கு நாங்கள் வரப்போகிறோம். சரி, இப்போ இந்த ஃப்ளாட்டில் அவர் யாருன்னு சொல்லி வச்சுருக்கீங்க? இதை வாங்கி 1 மாதம்தான் ஆச்சு. யார் கூடவும் சரியாக அறிமுகம் இல்லை.
பக்கத்து ஃப்ளாட்டில் கஸ்தூரி மாமின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க மட்டும்தான் பழக்கம். அவருக்கு மட்டும் நாங்கள் சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்கன்னு தெரியும். உங்கள் பின்னணி பற்றி சொல்லவே இல்லையே அக்ஷயா. எனக்கு ஊர் நாகப்பட்டினம். அப்பா இல்லை, 2 அண்ணன், ஒரு அக்கா. ஒரு அண்ணன் நாகப்பட்டினத்தில் மளிகை பிஸ்னஸ், அவன் வீட்டில் தான் தங்கி ஸ்கூல் படிப்பு படித்தேன். இன்னொரு அண்ணன் மஸ்கட்டில் செட்டில் ஆகிட்டான். அக்கா கல்யாணமாகி பாலக்காட்டில் இருக்கா. நான் மியூசிக் காலேஜில் படிச்சுட்டு ஹாஸ்டலில் தங்கி பாட்டு டீச்சர் வேலை அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். ரேடியோவில் டிவியில் 2-3 தடவை பாடுற சான்ஸ் வந்துச்சு. டிவியில் பார்த்துட்டு ரகுமான் சார் விசாரித்து கூப்பிட்டு விட்டுருந்தாரு. முதல்ல ஒரு விளம்பர ஜிங்கிள் பாட சொன்னார். அப்புறம் சினிமா சான்ஸ் கொடுத்தாரு. பரத் எழுந்து கொண்டான். நான் காலையில் 10 மணிக்கு வர்றோம், வாங்க. எனக்கு 9 மணிக்கு ஒரு ரெக்கார்டிங் இருக்குது. 11 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். நீங்கள் பிரசாத் கிட்ட பேசிட்டு போயிருங்க, அப்புறமா நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். சரி என்றான் பரத். அவர்கள் வாசலை கடக்கும் பொழுது மீண்டும் ஒரு முறை இருமல் வந்தது. உள்ளே இரு. பகுதி 4. மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சியின் அலுவலகத்திற்கு பரத் வந்தபோது கம்ப்யூட்டர் பட்டன்களை தட்டி கொண்டிருந்த மாதவி குட் மார்னிங் சார் என்றாள். குட் மார்னிங் என்று அவள் மேஜைக்கருகில் நின்றாள். மாதவி, நீ பூ வச்சுக்கிட்டு வர்றது மங்களகரமாக தான் இருக்குது. ஆனால் இப்படி வாடின பூவை வச்சுக்கிட்டு வர்றது நல்லா இல்லை. நேற்று சாயங்காலம் தான் சார் வாங்கினேன். அப்படி ஒன்றும் வாடலை சார். அது சரி, உதட்டுக்கு மேலே என்ன மஞ்சேர்னு? மஞ்சள் தேய்ச்சது சார். லேசா மீசை வருது. எங்கள் பக்கத்து வீட்டு மாமி தான் மஞ்சள் நிறையா தேய்ச்சி குளிக்க சொன்னாங்க. மீசையாவது வளருதுன்னு வச்சுக்க வேண்டியது தானே. ஐ டோன்ட் லைக் திஸ் நான்சென்ஸ். பியூட்டி பார்லர் போனால் அவங்க சரி செஞ்சுருவாங்க. எவ்வளவு க்ரீம்ஸ் வச்சு செலவாகுமே சார். மாதவிக்கு மீசை எடுத்த வகையிலன்னு வவுச்சர் போடு, நான் பாஸ் பண்ணிடுறேன். என் ஆஃபீஸ் ஸ்டாஃப் டீசெண்டாக இருக்கிறதுக்கு நான் தானே செலவு செஞ்சாகணும். சுசிலா இன்னும் வரலையா? இன்னும் வரல சார். உங்களுக்கு ஒரு அம்மா 3 தடவை ஃபோன் செஞ்சுட்டாங்க சார். அம்மாவா? வச்சலான்னு நாங்கள். அப்போது அம்மாவாக தான் இருக்கும். யார்? நேற்று உங்களை சந்திச்சாங்களா? நேத்தா? ஆமாம், நேற்று நான் அக்ஷயாவை சந்தித்தேன். வச்சலான்னு யாரையும் சந்திக்கலையே. ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்களா? இல்லை சார், 9 மணிக்கு தான் வருவார்னு சொன்னேன். மறுபடியும் அவங்களே தான் சொன்னாங்க சார். சரி. பரத் தன் அறைக்குள் வந்து அமர்ந்து மேஜை டெரியில் அன்றைய வேலைகளை செக் செய்யும்போது ஃபோன். ஹலோ மூன்லைட், பரத் ஹியர். நான் வச்சலா பேசுகிறேன். சொல்லுங்கம்மா. நீங்கள் 3 தடவை ட்ரை பண்ணினதா ஆஃபீஸில் சொன்னாங்க. என்னம்மா விஷயம்? நான் வச்சிடுறேங்க. ஏன்? 24 வயசு பொண்ணை அம்மானு சொல்கிறீங்களே. குரலும் பேரும் கவுத்துடுச்சுங்க. பரவாயில்ல. நல்லா இருக்கீங்களா பரத்? நீங்கள்? நேற்று நான் உங்களை சந்தித்தேன். கனவுலையா? எப்படி பரத், கரெக்டாக சொன்னீங்க. கனவுலையும் சந்தித்தேன், நேர்லையும் சந்தித்தேன். எங்கே? எப்போ? கல்யாண ரிசப்ஷனில். அப்படியா? எனக்கு உங்ககிட்ட வந்து பேசணும்னு ஆசை, ஆனால் வெக்கம். அதனால் தூரத்தில் நின்று உங்களையே ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் பரத். இப்படி பேசுகிறது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏன், நான் இன்னொரு பொண்ணோட காதலன். அதனால் என்னவா? நான் உங்களை என்ன பண்ண சொல்லிட்டேன்? என்னை காதலிக்க சொன்னேனா இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறேனா? இப்போ தாங்க மூச்சு வருது. காதலும் இல்லாமல் கல்யாணமும் இல்லாமல் ஒரு பழக்கம் வச்சுக்கலாமே. யூ மீன் நட்பு? அது புனிதங்க பரத். அதை எதுக்கு கொச்சப்படுத்தணும்? வச்சலா, நேராக வாங்க. இப்போ வாங்க, விஷயத்துக்கு நேராக வாங்கன்னு சொன்னேன். எனக்கு பரத் வேணும். கிடைப்பீங்களா? சாரிங்க, என்னை நான் விற்கிறதா இல்லைங்களே. மொத்தமாக வேணாம், அப்பப்போ ஞாயிறுகளில் மட்டும். வாடகைக்கு விடுறதாவும் இல்லையே. ஒரே ஒரு தடவை டேட்டிங் வச்சுக்கிட்டா தேஞ்சிடுவீங்களா? ஆசையாக கேட்குறேன். டெலிஃபோனில் பேசுகிறதா என் மனசை முழுங்க திறந்து பேச முடியாது. ப்ளீஸ். நீங்கள் அனல் மூச்சு விடுறதுல என் காது சுடுதுங்க. உங்கள் நிலைமை தெளிவாக புரியுது. வச்சா, என்னால் நேரடியாக உதவி செய்ய முடியலைனாலும் தகவல் தரலாங்க. என்ன தகவல்? பனகல் பார்க் பக்கமாக எங்கன்னா நிறையா. ஸ்டாப் இட். பரத் மட்டும்தான் வேணும். அடம் பிடிக்கிறீங்களே. என்னை ஒரு தரம் நேரில் சந்திச்சுட்டு தீர்மானிங்களேன். சரக்கு பிடிக்கலைன்னா வாபஸ் செய்யலாம்னு விளம்பரத்தில் சொல்கிற மாதிரி பேசுகிறீங்களே. இது டூ மச்சுங்க. வழக்கமாக நான் தான் ஜொல்சிந்த பேசுவேன். உல்ட்டாவாக இருக்கே. இதுக்கு தான் போராடி பெண் சுதந்திரம் வாங்கினீங்களா? வச்சிடுங்க. நிஜமாவா? வச்சிடட்டுமா பரத்? என் குரல் மட்டும்தான் கரகர. ஜிம்முக்கு போகிறவனா? உங்கள் பயோடேட்டாவும் ஃபோட்டோவும் அனுப்பி வைங்களேன், பரிசீலிக்கிறேன். நான் சைடு மாடலிங்கும் பண்ணுறேன். வீடியோ கேசட்டில் அனுப்பி வைக்கிறேன். பாருங்கள், நான் உங்களை விடுறதா இல்லை. என் வாழ்க்கை பூரா துரத்த போகிறீங்களா? அது சாத்தியம் இல்லை. அட்லீஸ்ட் இந்த கதை முழுக்க கடத்தலாம்னு இருக்கேன். ரிசீவரை உதட்டில் வச்சுக்கோங்க. பரத் ரிசீவரை தள்ளி பிடித்து பார்த்துவிட்டு அவசரமாக வைத்துவிட்டு சிகரெட் எடுக்க சுசீலா உள்ளே வந்தாள். தாவூத் அறிமுக காட்சியில் ஊர்மிளா போல அரைத்து கொண்டு ஸ்டைலாக நடந்து அவன் அருகில் வந்தாள். பணியனே, டேஸ்ட் சாக்கோபார், கேஸ் நோ பார் என்று எழுதியிருந்தது. யார் அந்த வத்சல் என்றால்,
நான் ஃபோனை வச்சதுக்கப்புறம் தானே நீ வந்த, எப்படி கரெக்டாக கேட்குற? மாதவி சொன்னாலே 3 தடவை ஃபோன் செஞ்சுருந்தாலாமே. தெரியல சுசி, மறுபடியும் அவளே ஃபோன் செஞ்சாதான் தெரியும். அவள் 4வது தடவை ஃபோன் செஞ்சதும் எனக்கு தெரியும். மாதவியே இப்படி கோல் மூட்டுறா? சொல்லுங்க, யார் அவ? எதுக்கு ஃபோன் செஞ்சா? விட்டுடு சுசி, அது ஒரு அநாகரிகமான அழைப்பு. அழைச்சது அவளாக இருக்கும், அநாகரிகமாக பேசுனது நீங்களாக இருக்கும். இந்த சாக்கோபாருன்ற வார்த்தை மேலே சத்தியம் செஞ்சா நீ நம்புவியா? அப்படியே நம்பிக்கை வரலன்னா கடைக்கு போய் இந்த புத்தகம் வாங்கி இங்கேருந்து 2 பக்கம் முன்னால் போய் முழு உரையாடலையும் படிச்சுப்பாரு. யார் அநாகரிகமாக பேசுனதுன்னு உனக்கு புரியும். நான் ரொம்ப மத்தாயிட்டேன் சுசி. எப்போ இருந்து? ஒரு சாமியார் எனக்கு போன வாரம் அட்வைஸ் பண்ணதுலேருந்து. என்ன அட்வைஸ் பண்ணு? நீ கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு வெற்றி பெறதில் பெருமை இருக்குது. அதிர்ஷ்டவசமாக வெற்றி உன்னை தேடி வந்தா அதில் சிறப்பு எதுவும் இல்லைன்னு சொன்னார். அடி மனசில் அச்சா பதிஞ்சிருச்சு. அதனால தான் அதானே பார்த்தேன். ஓகே, இப்போ எனக்கு ப்ரோக்ராம். இப்போ என்ன ப்ரோக்ராம்? அக்ஷயாவோட காதலன் பிரசாத்தை சந்தித்து பேசணும். புறப்படலாமா? ஃபோன் செஞ்சுட்டு போகலாம் சுசி. பரத் ஃபோனை எடுத்து அக்ஷயாவின் வீட்டு எண்ணை முயன்றான். எடுக்கப்பட்டு ஹலோ இருமல். பிரசாத் இருமல் ஸ்பீக்கிங். குட் மார்னிங் சார், என் பேர் பரத். அக்ஷயாவோட காலேஜ் சுசிலா எனக்கு வேண்டிய பொண்ணு. அக்ஷயா ரெக்கார்டிங்குக்கு இருமல் போயிருக்காங்களே, நாங்கள் உங்களை தான் சார் சந்திக்கணும். என்னையா? என்ன விஷயம்? இருமல். சாரி, ஐ எம் நாட் வெல். என்ன விஷயம்? ஒரு வீடு கட்டணும், அது சம்மந்தமாக உங்களை சந்திக்கணும். அப்படியா? 1 ஹவர் கழிச்சு வரீங்களா? வர்றோம், நேரில் பேசலாம் சார். 1 மினிட் வச்சிடாதீங்க. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? பரத். அக்ஷயாவோட ஃப்ரெண்டு பேர் என்ன சொன்னீங்க? சுசிலா. பாடுறவங்களா? அவங்க பி சுசிலா, இவங்க பி சுசிலா. பி ஃபார் பரத். உங்கள் மனைவியா? விரைவில் அப்படின்னு ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். லவ்வர்ஸா? வேறு வழி இல்லாமல். இன்ட்ரெஸ்டிங்காக பேசுகிறீங்க, வாங்க சந்திக்கலாம். ஃபோனை வைத்த பரத், சுசி, அவங்க வீட்டுக்கு அரை மணி நேரத்தில் போயிடலாம். ஆனால் 1 மணி நேரம் கழிச்சு தான் சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் என்ன செய்யலாம் என்றான். அது இருக்கட்டும், வேறு வழி இல்லாமன்னு எதுக்கு சொன்னீங்க கேட்டார் அவர். வேணாம், விட்டுடு. அப்புறம் இந்த அரை மணி நேரமும் சண்டை போடுவேன். அதுக்கு பதிலாக உனக்கு மூடு இருந்தால் கதவை சாத்திட்டு வா. எனக்கு இந்த வெனிலா, ஸ்ட்ராபெரி, பிஸ்தா இந்த டேஸ்ட் எல்லாம் தெரியும். ஆனால் சாக்கோபார் டேஸ்ட் மட்டும் தெரியாது. அதனால் மரியாதையை கெடுத்துக்காமல் புறப்படுறீங்களா? நடுவில் அரை மணி நேரம் முழுசாக இருக்கே. ஐஸ்கிரீம் பார்லர் போகலாம், சாக்கோபார் வாங்கி தரேன். பரத் நார்த்தையை தள்ளி எழுந்தான். டயலாக் எழுதின தொப்பி வைக்கிறது இல்லையா? என்ன சார் முடிட்டு போச்சுன்னு கேட்குறாங்க சுசி. கலட்டி கலட்டி நிரூபிக்க வேண்டியிருக்கு. கசகசன்னு வேர்வை வேற. எப்படித்தான் நீங்கள் எல்லாம் டைட்டாக போட்டுக்கிறீங்களோ? அவன் காதை பிடித்து திருக, நான் பின்னலை தான் சொன்னேன் என்றான் பரத். ரொம்ப இருமுறான், பார்த்து. பாக்கெட் நிவாரணம் அவசியப்படுது. நார்மலாக தான் பேசுகிறான். கொஞ்சம் ஞாபகம் மறதி இருக்கும்னு நினைக்கிறேன். லேசாக ஹியூமர் சென்ஸ் இருக்குது. குரலில் டென்ஷன் இல்லை, அதிகமான ஆர்வமும் இல்லை. ஆனால் கொஞ்சம் இயல்பிலிருந்து விலகியது. நேரில் பேசினப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் என்றான் பரத். பகுதி 5. பிரசாத் பைஜாமா அணிந்திருந்தான். தலையை ஒட்டி வெட்டியிருந்தான். கண்ணாடி அணிந்திருந்தான். கர்ச்சீஃப் மடிப்புக்குள் விக்ஸ் இன்ஹேலர் வைத்திருந்தான். முகத்திலும் கண்களிலும் சோர்வு இருந்தது. ஒரு கையில் செப்பு வளையம் மாட்டியிருந்தான். அவனே டீ கலந்து கொடுத்துவிட்டு எதிரில் அமர்ந்து, சொல்லுங்க, அக்ஷயா தனக்கு அகிலான்னு ஃப்ரெண்டு இருக்கிறதா சொன்னதில்ல. அகிலா இல்லைங்க, சுசிலா என்றாள் சுசிலா. சாரி, ஃபோனில் சுசிலான்னு தான் சொன்னீங்க இல்லை? உங்கள் பேர் பாரத் சரியா? இல்லை, பரத் என்றான் பரத். அகைன் சாரி, நான் வேறு ஒரு டென்ஷனில் இருக்கேன். அதான் சரியாக மனசில் வாங்கிக்கல. டோன்ட் மிஸ்டேக் மீ பரத். பரவாயில்ல சார், உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? ஆமாம், ஜலதோஷம், தலைவலி. வேலைக்கு கூட லாங் லீவ் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? ஆர்ஃபிட் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு பெரிய கம்பெனி, கேகேஆர் நகரில் ஆஃபீஸ். ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ். குறிப்பாக இப்போ திருவனந்தபுரத்தில் பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த ப்ராஜெக்டில் தான் என் கான்சன்ட்ரேஷன். லீவு முடிஞ்சதும் திருவனந்தபுரம் போயிடுவீங்க? அங்கேயே நான் இருந்தாகணும்னு அவசியம் இல்லை. மாதத்தில் 10 நாள் நான் அங்கே இருந்துட்டு வருவேன். டீ கோப்பையை சத்தம் வராமல் வைத்த சுசிலா, நாங்கள் வேளச்சேரியில் ஒரு கிரவுண்டு போட்டிருக்கோம். அதில் 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு தனி வீடு கட்டலாம்னு பிளானு. அன்றைக்கி அக்ஷயா கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ உங்களை பற்றி சொன்னான். தெரிஞ்சவங்ககிட்ட பொறுப்பை ஒப்படைச்சா நிம்மதியாக இருக்கலாம் பாருங்கள் என்றால். கரெக்டு தான். நான் உங்களுக்கு பிளான் போட்டு அப்ரூவல் வாங்கி தர்ற வரைக்கும் போதுமா? இல்லை முழு பொறுப்பும் எடுத்துக்கிட்டு கட்டி கொடுங்க சார். அப்பப்போ பணம் தந்துடுறோம் என்றான் பிரசாத். இன்ஹேலர் எடுத்து உறிஞ்சிக்கொண்டு, கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லிடுறேன்னு, எந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறதுக்கும் மனசில் ஒரு ஆர்வமும் உற்சாகமும் கண்டிப்பாக. இப்போ அது எனக்கு இல்லை. நான் கொஞ்சம் அப்செட் ஆகி இருக்கேன். வேறு ஒரு நல்ல இன்ஜினியரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கட்டுமா?
மேரேஜ் நின்று போனாலும் நீங்கள் அப்செட் ஆகி இருக்கிறதா அக்ஷயா சொன்னா. நாங்கள் பர்சனலாக எல்லாம் பேசிக்குவோம். அப்படியா? எங்கள் மேரேஜ் நின்று போனது உங்களுக்கு தெரியுமா? அவ்வளவு தூரம் நீங்கள் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? அப்படின்னா நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் அக்ஷயா கிட்ட கேட்டு சொல்ல முடியுமா? என்ன? அவன் மனசில் என்ன இருக்குது? எதுக்காக திடீர்னு கல்யாணத்தை நிறுத்தினா? அதை பற்றி ஏதாச்சும் சொல்லியிருக்காளா? பிரசாத் சுசிலாவை ஆர்வமாக பார்க்க, சுசிலா திரும்பி பரத் முகத்தை பார்க்க அவன் கண்களால் செய்கை செய்தான். ஓரளவுக்கு சொன்னான். ஆனால் அது உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தயக்கமாக இருக்குது சார். பரவாயில்ல சொல் மேடம். கடைசியாக திருவனந்தபுரம் போயிட்டு வந்ததுலேருந்து உங்கள் நடவடிக்கைகளில் சில மாறுதல் இருக்கிறதா அக்ஷயா சொன்னா. என்ன பெரிய மாறுதல்? ஒரு பிள்ளைங்காயும் இல்லை. ஏதோ கொஞ்சம் மென்டல் அப்செட். கல்யாணம் நடந்து ஹனிமூன் அது இதுன்னு சுற்றிட்டு வந்திருந்தா எல்லாம் சரியாக போயிருக்கும். அவசரப்பட்டு நிறுத்திட்டா. இருவரும் அமைதியாக இருந்தார்கள். அவனே தொடர்ந்தான். ஆனால் என் பேர்லையும் தப்பு இருக்குது. என் அப்செட்டை எனக்குள்ளே வச்சுருந்துருக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தற்கொலை பண்ணிக்கிட்டா நீ விதவா ஆயிடுவியேன்னு ஒரு மூடில் நான் தான் உளறி கொட்டிட்டேன். தற்கொலையா? நீங்கள் எதுக்காக தற்கொலை செஞ்சுக்கணும்? ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் தோணும் சார். இருங்க வர்றேன். பிரசாத் உள்ளறைக்கு சென்று ஒரு ஆங்கில புத்தகத்துடன் திரும்பி வந்தான். த மைண்ட் இன் டிப்ரெஷன் என்ற அந்த புத்தகத்தை எச்சில் பரபரப்பாக புரட்டி ஒரு பக்கத்தில் நிறுத்தினான். எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி புத்தகங்களை படிச்சிருக்கேன் சார். இதில் என்ன போட்டிருக்கான்னா, நம்ம மனசு ரொம்ப விசித்திரமானது. அது சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் துக்கமாக இருக்கிறதுக்கும் காரணமே தேவையில்லை. கரெக்டு தானே? சில தினங்கள் தூங்கி எந்திரிச்சதும் ரொம்ப துள்ளலாக இருப்போம். காரணமே இல்லாமல் உற்சாகம் வலியும். சில தினங்கள் ஏன்னே புரியாமல் பாரமாக இருக்கும். நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? அனுபவிச்சிருக்கேன் என்றான் பரத். அந்த மாதிரி எனக்கு காரணமே புரியாமல் ஒரு சோகம் மனசில் ஏற்பட்டு போச்சு சார். ஏதோ ஒரு குழப்பம். என்னால் வார்த்தையால் சொல்ல தெரியல. ஒரு வகையான பயம். யாரோ எதுக்காகவோ என்னை துரத்துற மாதிரி கற்பனை பயம். இந்த மாதிரியான டிப்ரெஷன் ரொம்ப அதிகமாக ஏற்படுறப்போ தற்கொலையை பற்றி கூட சிந்தனை வருமா? எனக்கும் அதிகமான மனபாரத்தில் தற்கொலை சிந்தனை வந்துடுச்சு. அதை அவகிட்ட சொல்லி தொலைச்சிட்டேன். பயந்துட்டா. அதிலிருந்து என்னை ஒரு நோயாளி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டா. ஒரு பயத்தோடு பழகுறா. இப்போ நான் உங்ககிட்ட நார்மலாக தானே மேடம் பேசிக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாக டாக்டர்கிட்ட போகலாமான்னு கேட்குறா. எனக்கு டாக்டர்கிட்ட போகணும். ஜலதோஷம் தலைவலிக்கெல்லாம் டாக்டர்கிட்ட போவாங்க. என் பிரச்சனை என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நான் எதுக்கு டாக்டர்கிட்ட போகணும்? உங்கள் பிரச்சனை என்னென்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஷியர். என்ன? டிப்ரெஷன். எதனால் டிப்ரெஷன்? அதான் சொன்னேனே, காரணமே தேவையில்லை. இந்த டிப்ரெஷனுக்கு கொஞ்ச நாள் ரெஸ்ட்டில் இருந்தால் சரியாக போயிடும். உற்சாகமான விஷயங்களில் ஈடுபடணும். இன்னும் 10 நாளில் கமிட்மெண்ட்ஸ் முடிச்சுக்கிட்டு ஒரு வாரம் அக்ஷயாவை ஃப்ரீ பண்ண சொல்லியிருக்கேன். அந்த ஒரு வாரம் ஊட்டி போக போகிறோம். உல்லாசமாக இருக்க போகிறோம். இப்போவும் உங்கள் மனசு நீங்கள் சொன்ன டிப்ரெஷனில் தான் இருக்கா மிஸ்டர் பிரசாத்? இப்போன்னா இந்த நிமிஷம் இல்லை, ஆனால் அடிக்கடி மூட் அவுட் ஆகிடுது. இந்த தற்கொலை சிந்தனை ரொம்ப அதிகமாக மூட் அவுட் ஆகுறப்போ அது எட்டி பார்க்குது. இதில் தான் எல்லாம் விளக்கமாக எழுதியிருக்கானே. இதே மாதிரி முந்தி எப்போவாவது உங்களுக்கு டிப்ரெஷன் ஏற்பட்டிருக்கா? இல்லை சார். இப்போ மட்டும் ஏன் ஏற்பட்டுச்சு? அதுக்கு காரணமும் நான் யோசித்து வச்சுருக்கேன் சார். என்ன? நான் நேசித்த அக்ஷயாவையே கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இல்லையா சார்? இந்த மிகப்பெரிய சந்தோஷத்தை என் மனசு அப்படியே ரிவர்ஸில் வாங்கிக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதை பற்றி கூட வேறு ஒரு புக்கில் படித்தேன். ஹியூமன் மைண்ட் இருக்கே, அது ரொம்ப பெரிய ஆச்சரியமான புதிர் சார். என் மனசில் தோன்ற யூகம் சொல்லட்டுமா பிரசாத்? சொல்லுங்கள். திருவனந்தபுரத்தில் ஏதாவது ஒரு சம்பவம் அதிகமாக பாதிச்சிருக்குமோன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் புது அனுபவம் அங்கே உங்களுக்கு கிடைச்சதா? சட்டென்று மௌனமான பிரசாத் அவர்கள் இருவரையும் உற்று பார்த்தான். மாறி மாறி பார்த்தான். எழுந்து கொண்டான். வெல், இது என்னோட பர்சனல் மேட்டர். எதுக்காக உங்களோட இவ்வளோ விரிவாக நான் டிஸ்கஸ் செய்யணும்? பேசின வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். மிஸ்டர் பாரத், நீங்கள் புறப்படுங்க. அகிலா, நீங்களும் புறப்படுங்க. உங்களுக்கு வேறு இன்ஜினியர் பரவாயில்லைன்னா அப்புறமா ஃபோன் பண்ணுங்கள். அட்ரஸ் தர்றேன். இப்போ நீங்கள் 2 பேரும் புறப்படுறீங்களா? இதை இருவரும் எதிர்பார்க்கவில்லை. எழுந்து கொண்டார்கள். பிரசாத், உங்கள் மேலே உள்ள அக்கறையில் ஒன்று மட்டும் சொல்கிறேன் என்றான் பரத். என்ன? அக்ஷயா சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறதுல தரல. நான்சென்ஸ். என்ன பைத்தியக்காரன்னு நினச்சிக்கிட்டீங்களா? உங்ககிட்ட வெளிப்படையாக பேசுனது என்னோட தப்பு. உங்களுக்கு ஹியூமன் மைண்டை பற்றி ஒரு இளவும் தெரியல. ஹெட்டோடைசோ அவன் கத்த இவர்கள் வேகமாக வெளியேறினார்கள். பகுதி 6. அலைகள் மீண்டும் கரைமேல் படை தொடுத்தன. மாருதிவேனில் 2 கதவுகளை விரிய திறந்து வைத்து பின் சீட்டில் பரத், சுசிலா அமர்ந்திருந்தார்கள். டிரைவிங் சீட்டில் அவர்களை பார்க்கும்படியாக திரும்பி அமர்ந்திருந்தாள் அக்ஷயா. பேசி பார்த்த வரைக்கும் என்ன நினைக்கிறீங்க பிரசாத் பற்றி? நீ சொன்னது 100% சரி. திருவனந்தபுரத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கொஞ்ச நேரம் இயல்பாக பேசுகிறாரு, திடீர்னு பதட்டப்படுறாரு, திடீர்னு கோபப்படுறாரு. நிறைய புத்திசாலித்தனம் இருக்குது.
தான் நார்மலாக இல்லைன்னு அவரே உணர்றதால தான் மைண்டு சம்மந்தப்பட்ட புக்ஸ் படிக்கிறாரு. ஆனால் தான் நார்மலாக இருக்கிறதா ஸ்தாபிக்க விரும்புகிறாரு. அப்புறம் அநியாயத்துக்கு ஞாபகம் மறதி எங்கள் 2 பேரையும் மாற்றி மாற்றி சொன்னார். அக்ஷயா கல்யாணத்தை ஏன் நிறுத்தினான்னு கேட்டு சொன்னார். உடனே அவரே அவள் நிறுத்தினது நியாயம்தான்னு பதிலும் சொல்லிக்கிட்டாரு. கொஞ்சம் அன்பிரடிக்டபிளாக தான் இருக்கார். இப்போ என்ன செய்யலாம் பரத்? ஊட்டி போக போகிறீங்களாமே? உடனே முடியாது, நிறைய கமிட் பண்ணியிருக்கேன். ஒரு வாரம் என்னை ஃப்ரீ பண்ணிக்கணும்னு இன்னும் 15-20 நாள் ஆகும். அது வரைக்கும் பிரசாத் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது சரியாக படல. எனக்கு வேலைக்கு அனுப்புறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. தற்கொலை அது இதுன்னு பேசுகிறவரை எப்படி தைரியமாக வேலைக்கு அனுப்புறது? ஊட்டி பயணத்தை சீக்கிரமாக அமைச்சிக்க முடியும் பாருங்க. குளிர் பிரதேசம், மாற்றமான சூழ்நிலை, அவர் மனசு சரியாயிட வாய்ப்பு இருக்குது. திருவனந்தபுரத்தில் நடந்ததை அவரே உங்ககிட்ட விவரமாக சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் திருவனந்தபுரம் போய் 2 நாள் இங்கேயே சில வேலைகள் செய்யலாம் அக்ஷயா. என்ன, உங்கள் வீட்டில் பிரசாத்தோட பொருட்களை எல்லாம் நிதானமாக அலசி ஆராய்ஞ்சு சோதனை போடணும். ஏதாச்சும் க்ளூ கிடைக்கலாம். நல்ல ஐடியா. ஆனால் இவர் வீட்டிலேயே இருக்காரே, நீங்கள் தான் அவரை எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும். நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஒரு டைரக்டர் ரிலீஸ் ஆக போகிற அவரோட புது படத்துக்கு ப்ரிவ்யூ ஷோ கூப்பிட்ருக்காரு. போனால் திரும்ப 6 மணி ஆகிடும். உங்களுக்கு 3 மணி நேரம் போதும்னா நான் பிரசாத் அந்த ஷோக்கு கூட்டிகிட்டு போகிறேன். 3 மணி நேரம் தாராளம். ஆனால் என்கிட்ட 2 சாவி இருக்குது, 1 கொடுத்துட்றேன். பீரோ சாவிகள் எல்லாம் பெட்ரூமில் உள்ள மேஜைக்கு முதல் அயரில் இருக்கும். நீங்கள் என் வீட்டில் எதை வேணுனாலும் சோதனை போடுங்க, எனக்கு உண்மை தான் முக்கியம். பிரசாத் நீ என்ன, சொந்த ஊர் பெங்களூரு. இப்போ அங்கே யாரும் இல்லை. ஸ்காலர்ஷிப்பில் படித்தவர். ஆர்ஃபிட் கன்ஸ்ட்ரக்ஷனில் சேர்றதுக்கு முன்னாடி 2-3 கம்பெனிகள் டெம்பரவரியாக வேலை பார்த்துருக்காரு. புரசைவாக்கத்தில் ஒரு மேன்சனில் ரூம் எடுத்து தங்கியிருந்தார். அந்த மேன்சன் அட்ரஸ் தர்றேன். உங்களுக்குள்ள காதல் எப்படி? 6 மாதம்தான் ஆச்சு. ஒரு தடவை ரெக்கார்டிங் போகிறப்போ திடீர்னு என் வண்டி நின்றுடுச்சு. எனக்கு ரிப்பேர் பண்ண தெரியாது. இவர் ஸ்கூட்டரில் போனவரை நிறுத்தி விசாரித்து சரி செஞ்சார். நான் பாடகின்னு தெரிஞ்சதும் என்னோட விசிறின்னு சொல்லி ஆட்டோகிராஃப் வாங்கிக்கிட்டாரு. அப்புறம் அடிக்கடி ஃபோன் செஞ்சு பாராட்டினார். ஒரு பாட்டு எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். ரெக்கார்டிங் தியேட்டர் கூட்டிகிட்டு போனேன். அவர் பேச்சு, பழக்கம், நாகரிகம் எல்லாம் எனக்கு பிடிச்சது. 2-3 சந்திப்புகள்லையே நாங்கள் காதலை பரிமாறிக்கிட்டோம். சொல்லப்போனால் ஐ லவ் யூன்னு சொன்னது நான். 2 நாளைக்கு நம்ப முடியாமல் பிரம்ம பிடிச்சவர் மாதிரி இருந்தாராம். அப்புறம்தான் தன்னோட சம்மதத்தை சொன்னார். நீங்கள் காதலில் இருந்த சமயத்தில் எப்போவாச்சும் இந்த மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிட்டாரா? இல்லைங்க பரத், இப்போ நீங்கள் பார்த்து பேசின பிரசாத்தே வேறு. பழைய பிரசாத்தை ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கணும்னு ஆசையாக இருக்கும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஜோக் அடிப்பார். அவரோட சிரிக்க முகத்தை நான் பார்த்ததே இல்லை. அவர்கிட்ட எனக்கு பிடிச்சதே அந்த துள்ளலும் உற்சாகமும் தான். இப்போ கொஞ்சம் கூட அந்த குணங்களை காணோம். கம்ப்ளீட்டாக மாறிட்டார். கவலைப்படாதீங்க அக்ஷயா, சரி பண்ணிடலாம். அப்பொழுது அக்ஷயாவின் செல்ஃபோன் சங்கீதம் பாடியது. எஸ்கியூஸ் மீ என்று எடுத்து காதில் வைத்துக்கொண்டு, அக்ஷயா தான் பேசுகிறேன், சொல்லுங்கள். முஸ்தஃபா, அப்படியா? சரி, அமுச்சிட்டிங்களா? தேங்க்ஸ். எப்போ கிடைக்கும்? ஏஞ்சல் தானே? சரி, ரொம்ப தேங்க்ஸ். புதுசாவா? 17 படத்துக்கு பாடிட்டுருக்கேன். எதை புதுசுன்னு சொல்கிறது? கேசட்டில் அனுப்பி வைக்கிறேன், கேட்டுட்டு சொல்லுங்கள். அப்படியா? நல்லா இருந்துச்சா? எந்த பாட்டை நீங்கள் நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க? தேங்க்ஸ், வச்சிடுவா? வைத்து விட்டு என் ஃபேனு அமெரிக்காவில் இருக்கார். ஒரு நாள் என்கிட்ட பேசியாகணும். நல்ல ரசனை. அங்கேருந்து நிறையா மியூசிக் கேசட்ஸ் அனுப்புவார். என்ன பேசிகிட்டு இருந்தோம்? நாளைக்கு மத்தியானம் உங்கள் வீட்டில் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணலாம் சொன்னீங்க அக்ஷயா. பரத், சுசிலா அவளிடம் விடைபெற்று சற்று தள்ளி நிறுத்தி வைத்திருந்த அவர்களின் வந்தார்கள். அலையில் கால் நினச்சிட்டு புறப்படலாமா சுசி? எனக்கு கால் மட்டும் நினச்சா பத்தாது, முழுக்க நனையணும். லேட்டாகும், பரவாயில்லையா? டயத்தை பற்றி பிரச்சனை இல்லை. முழுசாக நனைஞ்சா 100 பேர் உடனடியாக லவ் லெட்டர் எழுதி நீட்டுவாங்க. எனக்கு பொறாமையாக இருக்கும். தனியாக ஏதாச்சும் பீச் ரெசார்ட் போகலாம். அப்போ நீ முழுக்க நனைஞ்சிக்கோ. நான் நாற்காலி போட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். படவா பரத், காரை ஸ்டார்ட் பண்ணுங்க. அமர்ந்து ஸ்டார்ட் செய்து காரின் உள்விளக்கை போட்டு அவளை நிதானமாக பார்த்தான். என்ன புதுசாக சைட் எடுக்கிறீங்க? புறப்பட்ட அவசரத்தில் உன் பனியனில் படிக்க மிஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக நீ இந்த பனியன் போட்டுக்கிட்டு அலையில் நனையவே கூடாது. ஏன், நீ கேட்டிருக்கிற கேள்விக்கெல்லாம் கரெக்டாக பதில் கண்டுபிடிச்சிடுவாங்க சுசி. என்ன கேள்வி? நீயே படிச்சுப்பாரு. இது கேள்வி இல்லாமல் என்ன? கெஸ் விச் ஹேஸ் அ மோல். என்ன? ஃபேப்ரிக் பெயிண்ட் கேள்வி கேட்டது. தமிழ் படத்தை சொல்லி கோர வேண்டாம். வேப்பேரி சீனிவாசன் அவர்களே. பகுதி 7. அக்ஷயாவின் வீட்டில் பிரசாத்தின் பீரோவை கொண்டிருக்கும் மறுநாள் மதியம் 3 மணியான இப்பொழுது சுசிலா அணிந்திருந்த பனியனிலோ எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம்
ஓப்பன் ஆன் சண்டேஸ் டூ என்று எழுதியிருந்தது. பேண்ட், சட்டை, லுங்கி, பனியன், கல்லூரி சர்டிஃபிகேட், எல்ஐசி பாலிசிகள், பாஸ்புக், கிரெடிட் கார்டு, சம்பள வவுச்சர்கள், ஃபைல், இன்கம் டேக்ஸ் ஃபைல், பலவிதமான கட்டிட பிளான்கள் என்று எதையும் விட்டு வைக்காமல் அலசி கொண்டிருந்தார்கள். புத்தக செல்பில் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் தவிர சமீபத்தில் வாங்கப்பட்ட மனித மனம் பற்றிய பல வகை புத்தகங்கள். டைரியாவது கிடைச்சதா சுசி என்றான் பரத் பீரோவிலிருந்து திரும்பி. கிடைச்சது, ஆனால் போன வருஷத்து கடைசி டைரி. வெறும் செலவு கணக்கு மட்டும்தான் எழுதி வச்சிருக்கார். நோ யூஸ் என்றால் மேஜை டிராயரை பார்த்து கொண்டிருந்த சுசிலா. அப்படி அலட்சியப்படுத்திடாத சுசி, செலவு கணக்கில் கூட சில சமயம் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். அந்த டைரியை கொண்டா. பரத் ஃபேனுக்கு அடியில் நாற்காலியை போட்டு அமர்ந்து பிரசாத்தின் போன வருட டைரியை புரட்டினான். முதல் பக்கத்தில் தன் பெயர், விலாசம், உயரம், எடை, இரத்த குரூப், டிரைவிங் லைசன்ஸ் எண், இன்சூரன்ஸ் பாலிசி எண் என்று எதையும் விடாமல் பூர்த்தி செய்து வைத்திருந்தான். உள்ளே அந்தந்த தேதியில் செய்த செலவுகள் எழுதி கூட்டி போட்டு வைத்தான். காஃபி, பெட்ரோல், பனியன், ஜட்டி, ரூம் வாடகை, சிகரெட், ஊதுபத்தி, ஐஸ்கிரீம், ஸ்வீட், சட்டை, ஹேர் கட்டிங், டூத் பிரஷ், சோப்பு, ஹேர் ஆயில், வேலைக்காரி சம்பளம், நியூஸ் பேப்பர் பில் என்று விவரம் எழுதியிருந்தான். பரத் புரட்ட மாதம் 2ஆம் தேதி ரூம் வாடகை, வேலைக்காரி சம்பளம், மெஸ் பில் வந்தது. 5ஆம் தேதி நியூஸ் பேப்பர் பில் வந்தது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மைனிங் செலவு வந்தது. பரத்திற்கே சலிப்பு ஏற்பட்டு மூடிவிடலாமா என்று முடிவெடுத்த பொழுது நவம்பர் மாதத்தில் ஒரு செலவு அவனை கவர்ந்தது. நவம்பர் பட்டுப்புடவை 3575. பட்டுப்புடவையா என்று பரத்தின் புருவம் உயர்ந்தது. மேற்கொண்டு புரட்டினான். நவம்பர் 7 பர்த்டே கேக் 150, ஃப்ளவர் பொக்கே 80. இந்த 2 ஐட்டங்கள் பட்டுப்புடவைக்கு காரணம் தெரிவித்தன. சுசிலாவை அழைத்து காட்டினான். இதில் என்ன உறுத்துது உங்களுக்கு? பிரசாத் அக்ஷயாவோட பிறந்தநாளுக்கு கேக், பொக்கே கொடுத்து பட்டுப்புடவை ப்ரெசன்ட் செஞ்சுருக்கலாம். சுசி, இது போன வருஷத்து டைரி. அக்ஷயா என்ன சொன்னா? 6 மாதம் முன்னாடி தான் காதல் ஏற்பட்டதாக சொன்னான். ஆமாம், அப்படின்னா பிறந்த நாளுக்கு பட்டுப்புடவை வாங்கி தர்றதா? பிரசாத்துக்கு ஏற்கனவே ஒரு காதலி இருந்திருக்கலாம்னு சொல்கிறீங்களா? ஒய் நாட்? அவள் பேர் நிதாவா கூட இருக்கலாம். அதை அப்படி சொல்கிறீங்க? பிரசாத்தோட பேங்க் பாஸ்புக் வச்சுருந்த கவரில் அதுக்கான செக் புக்கும் பார்த்தேன். அதில் ஒரு செக் கேன்சல் செய்யப்பட்டிருந்துச்சு. பரத் பீரோவுக்கு சென்று பாஸ்புக் கொண்ட லெதர் கவரை எடுத்து செக் புக் எடுத்தான். அதில் பாகம் ஒரு செக் குறுக்கே கோடு கிழித்து கேன்சல் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த செக்கில் நிவேதா என்று பெயர் எழுதப்பட்டு தொகை பகுதியில் 25,000 என்ற எண்ணாலும் எழுத்தாலும் எழுதப்பட்டு பிரசாத் கையிட்டிருந்தான். தேதி பாருங்க பரத், 3/12/96. இந்த கேன்சல்டு செக்குக்கு என்ன அர்த்தம் பரத்? நிவேதாங்கிற பொண்ணுக்கு 25,000 பிரசாத் செக் போட்டிருக்கான். அப்புறம் அந்த செக்குக்கு அவசியம் ஏற்படலை. ஒருவேளை நிவேதாவுக்கு அந்த தொகை கடனாக தேவைப்பட்டிருக்கலாம். பிரசாத் செக் போட்டிருக்கலாம். அதுக்குள்ளே அவள் வேறு வழியில் பணம் ஏற்பாடு செஞ்சுருக்கலாம். அதனால் இதை செஞ்சுருக்கலாம். அப்படியும் இருக்கலாம். கடன் கொடுக்கறதா இருந்தாலும் இலவசமாக கொடுக்கறதா இருந்தாலும் 25,000 ஒரு பெரிய தொகை. அந்த நிவேதா ரொம்ப தெரிஞ்ச பொண்ணாக தான் இருக்கும். ஆமாம், பிறந்த நாளுக்கு பட்டுப்புடவை பரிசு வாங்கிக்கிட்ட பொண்ணு ஏன் இந்த நிவேதாவாக இருக்கக்கூடாது? இருக்கலாம். இதை இப்போவே அக்ஷயா கிட்ட கேட்டு கிளியர் செஞ்சுக்கலாமா? ப்ரிவ்யூ தியேட்டரில் படம் பார்த்துட்ருப்பா. அதனால் என்ன, செல்ஃபோனில் பிடிக்கலாம், சுருக்கமாக கேட்கலாம். இதை உடனே கிளியர் செஞ்சுக்கணும் பரத். பரத் உடனே அக்ஷயாவின் செல்ஃபோனை பிடித்தான். பின்னணியில் சினிமா வசனமாக, அப்போ இதான் உன் முடிவா ஒலிக்க, ஹலோ அக்ஷயா என்றாள். பரத் சுருக்கமாக சில பதில் வேணும். உங்கள் பர்த்டே எப்போ? ஏப்ரல் 20. ரைட். பிரசாத்தை நீங்கள் முதலாக சந்தித்தது எப்போ? இந்த வருஷம் பிப்ரவரி 4. மறக்க முடியுமா என்ன? வெரி குட். உங்களுக்கு நிவேதான்னு யாராச்சும் தெரியுமா? தெரியும். யார்? என்னோட பாடுற ஒரு பொண்ணோட குழந்தை பேர் நிவேதா. பெரிய நிவேதா யாராவது? இல்லை. பிரசாத் ஆஃபீஸில் நிவேதான்னு யாராவது? தெரியலையே. நிவேதான்னு யாரை பற்றியாவது பிரசாத் சொல்லியிருக்காரா? இல்லை. ஏன்? விவரம் அப்புறம் சொல்கிறேன். பக்கத்தில் உட்காந்து சின்சியராக படம் பார்க்குறாரா? போர் அடிக்குதுன்னு எழுந்து போய் காரில் தூங்கிட்டு இருக்காரு. நடுவில் திடுதுப்புன்னு வந்துட மாட்டார். ஏதாச்சும் க்ளூ கிடைச்சதா? கிடைச்ச க்ளூ பற்றி தான் விசாரித்தேன். எதையும் கலைச்சிடாதீங்க, அவருக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது. இது நீங்கள் சொல்லவே வேண்டாம். சாரி ஃபார் த தடங்கல். ஃபரத் போனை வைத்தான். என்ன சொல்கிறா? நிவேதான்னு யாரையும் தெரியல. இதில் ஏதோ விஷயம் இருக்குது. பிரசாத் வாழ்க்கையில் ஒரு ரகசியம் இருக்குது. சோதனையை தொடரலாம். இன்னும் சப்போர்ட்டிவாக ஏதாச்சும் கிடைக்கலாம். எடுத்தவற்றை வைத்துவிட்டு மீண்டும் தேடினார்கள். அரை நேரம் ஆராய்ந்து விட்டு
படுக்கை அறையை ஒட்டிய சிட் அவுட்டின் கதவு திறந்து அங்கே வந்து இடுப்புயர அலுமினிய மேல் சாய்ந்து நின்று சிகரெட் பற்ற வைத்தான் பரத். கீழே சாலையில் வாகனங்களின் மண்டைகள் தெரிந்தன. வாட்ச்மேன் சிகரெட் பற்ற வைத்து கொண்டு யாரிடமும் அரட்டை எடுத்து கொண்டிருந்ததை கொஞ்ச நேரம் ஊமை படமாக பார்த்தான். சுசிலா வந்து, எல்லாம் அதது இடத்துல வச்சுட்டேன், போலாமா என்றாள். எதையும் டாப் ஆங்கில் பார்க்குறது ஒரு சுவாரஸ்யம் இல்லை. எனக்கு தலை சுற்றுது. இப்போல்லாம் 10 மாடி வச்சு உயரமாக கட்டிடுறாங்க. குழந்தைங்க உள்ள வீடாக இருந்தால் ரொம்ப கனமாக இருந்தாகணும் பரத். இந்த சிட் அவுட்டில் என்ன பாதுகாப்பு இருக்குது? இங்கேருந்து ஒரு குழந்தை தவறி விழுந்தா சட்னி. எதில் தான் ரிஸ்க் இல்லை. திடீர்னு விமானம் வெடிச்சிடுது, பஸ் பாலம் மேலே கவுந்துடுது, ரயில் தண்டவாளத்தை விட்டு இறங்கிடுது, திடுதிப்புன்னு குண்டு வெடிக்குது, 5-6 குடிசை தீ பிடிச்சி எரியுது, கிராமத்தையே வெள்ளம் கவிழ்த்து தள்ளிடுது, பூமி சடக்குன்னு புலந்துடுது, எரிமலை, விஷவாயு, புது புது நோய்கள்னு மரணத்துக்கு எப்பவும் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கும். என்ன திடீர்னு வேதாந்தம்? இது வேதாந்தம் இல்லை, உண்மை. உண்மையை உணர்றது. உண்மை அறிகிறது வேற, உணர்றது வேற. நிலையில்லாத இந்த உண்மை வாழ்க்கையில் எப்போவாச்சும் ஒரு முத்தம் கொடுத்துக்கிட்டு நான் ஸ்டாப்பாக லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமே. பைத்தியத்தனமாக இல்லை? இப்போ என்ன செய்யணுங்கிறீங்க? எப்பவும் எதுவும் நடக்கலாங்கிற எதுக்கு மனசில் ஏக்கமாகவோ பல விஷயங்களை எதுக்காக பாக்கி வைக்கணும்? என்னடா ரூட் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்களேன்னு பார்த்தேன். சுற்றி வழியில் உங்கள் சொந்த ரூட்டுக்கு வந்துட்டீங்க. போதும், கேஸ் பற்றி மட்டும் சிந்திங்க. பரத் பாக்கெட்டில் ஃபோன் ஒலிக்க எடுத்தான். ஹலோ பரத், வச்சலா பேசுகிறேன் பரத். அதான் தெல்ல தெளிவாக முடியாதுன்னு சொன்னனே, நான் ஒரு லேட் செய்யட்டுமா பரத்? முடியாதுன்னு சொன்னது அந்த அர்த்தத்தில் இல்லை. யார் பரத் என்றாள் சுசிலா. பரத் பொத்தி கொண்டு, இது வேற கேஸு, நீ ஐஸ் வாட்டர் எடுத்துகிட்டு வாயேன். என் பக்கத்தில் யார் பரத்? யாராக இருந்தால் உங்களுக்கு என்ன? உனக்கு என்னன்னு உரிமையோடு கேட்கக்கூடாதா? உங்ககிட்ட எனக்கு என்ன உரிமை? என் தற்கொலைக்கு காரணமாக போகிற உங்களுக்கு என்கிட்ட உரிமை இல்லாமல் போகுமா? வாட்? எஸ், உங்களுக்கு 1 வாரம் டைம் தர்றேன். எதுக்கு? என்னோட ஒரு நாளை கழிக்கிறதுக்கு. சமைக்கலைன்னா 8ஆவது நாள் நான் தற்கொலை செஞ்சுக்குவேன். எதுக்கு 8 நாள் வேஸ்ட் பண்ணுறீங்க? இன்றைக்கே செஞ்சுக்கோங்களேன். இது விளையாட்டில் சீரியஸ். ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் தற்கொலை பண்ணிக்குவேன். பரத் என்னை காதலிச்சாரு, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார், கட்டிலில் சந்திச்சாரு, இப்போ முடியாதுன்னுட்டாரு, அதனால் தற்கொலை செஞ்சுக்கிறேன்னு என் கைப்பட முத்து முத்தாக எழுதி வைப்பேன். நீங்கள் கோணல் மாடலாக எழுச்சா கூட தப்பில்லைங்க. மேட்டர் தான் அவசியம். கிண்டலா? 1 வாரம் இருக்குது, நல்லா யோசிங்க. நாளைக்கு ஃபோன் பண்ணுறேன். எதுக்கு? இன்னும் 6 நாள் டைம் இருக்குன்னு சொல்கிறதுக்கா? நான் பேசுகிறது எதுவும் விளையாட்டு இல்லைன்னு 8ஆவது நாள் தெரிஞ்சுக்குவீங்க பரத். பை இப்போ நான் எங்கேருந்து ஃபோனில் பேசுகிறேன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுமா? முடியாது. முடியாதுன்னு கெஸ் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். பாத்டப்லேருந்து பேசுகிறேன். சோப்பு நிற தான் ஆடை. புஸ்தகத்துக்கு சென்சார் வரணும்னு நாளைக்கு கொடி பிடிச்சிட்டு போகத்தான் போகிறாங்க. நீங்கள் தான் பொறுப்பு. எங்கே என்ன வேலை செய்யணுமோ அங்கே வேலையை மட்டும்தான் செய்யணும். குளிச்சுட்டு துவட்டிட்டு நல்ல பொண்ணாக லட்சணமாக என்னை மறந்துட்டு உங்கள் ஃபோனை லிக்விட் டெட்டால் போட்டு கழுவிடுங்க. முடிஞ்சால் மனசு. பரத் தொடர்பை துண்டித்தான். ஒரு பாட்டில் ஐஸ் வாட்டரையும் வேகமாக விழுங்கிவிட்டு வா போலாம் என்றான். எங்கே? இப்போ பிரசாத் வேலை பார்க்குற ஆர்பிட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸில் விசாரிப்போம். அப்புறம் அவன் தங்கியிருந்த மேன்சனில் விசாரிப்போம். பட்டுப்புடவை வாங்கி கொடுத்த பொண்ணு யாருன்னு தெரியணும். அந்த நிவேதா யாருன்னு தெரியணும் என் பரத். பகுதி 8. ஆர்பிட் கன்ஸ்ட்ரக்ஷன் அலுவலகத்தின் ரிசப்ஷன் இந்திரன் சபை போல செழிப்பாக இருந்தது. ஒரு ஸ்லீவ்லெஸ் பெண் எஸ் ப்ளீஸ் என்று நிமிர்ந்தாள். இருங்க, சொல்லாதீங்க. நீங்கள் பரத் தானே? உற்சாகமாக இழந்த வேகத்தில் மைசூர் சில்க்ஸ் சொய்யாவென்று சறுக்க அதை அள்ளி விசிறிக்கொண்டு கண்கள் எல்லாம் சிரிப்பாக, நான் உங்கள் ஃபேன் சார் என்று வலிய வாங்கி மெத்தன்று கை குலுக்கினாள். எந்த நேரமும் காரை பார்க் செஞ்சுட்டு சுசிலா வந்து சேருகிற அபாயம் இருந்ததால் அவசரமாக திரும்ப பெற்றுக்கொண்டான். சர்ப்ரைஸ் சார், உங்களை சந்திப்பேன்னு உங்கள் கனவுல கூட நினைக்க. எப்படி நான் சொல்ல வந்ததை கரெக்டாக தொட்டு அப்படித்தாங்க முடிப்பாங்க. ஐயோ, நிற்கிறீங்களே. கவுண்டரை விட்டு வெளியே வந்து ஒய்யார சோஃபாவை உட்கார வைத்து விட்டு அருகில் அமர்ந்து, என்ன உங்கள் வாய்ஸ்? பெப்சி கோக் நீனு சொல்லிடாதீங்க. என்கேஜ்டு என்று சிரித்தாள். ஒரு பல் தெற்றுப்பல் பெர்ஃப்யூமில் மணந்தாள். யார் அந்த லக்கி கேர்ள்? முத்துசாமி. பேர் தான் பழசு, ஆள் அரசாமி மாதிரி இருப்பான். ரெஃப்ரிஜிரேட்டர் ரிப்பேர் செய்ய வந்து என் ஹார்ட்டை ரிப்பேர் பண்ணிட்டான். எல்லாம் அதிர்ஷ்டம் அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அந்த தொழிலை கற்றுக்கிட்டு இருப்பேனே மிஸ். சோனா, பெட்டர் லக் நெக்ஸ்ட் ஜென்மம். நிஜமான அழகாக இருக்கேனா என்ன? இனிமே இந்த லைனில் நாம் பேசுகிறது முத்துசாமிக்கு செய்கிற துரோகங்க சோனா. இதான் இந்த குறும்பு தான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிக்கும். உங்களுக்காக நான் ஏதாவது செய்யணுமா பரத்?
நாக்கு துடிக்குதுங்க. இந்த முத்துசாமியை பற்றி நம்ம சந்திப்பு முடிஞ்சு பிரியிற சமயத்தில் சொல்லியிருக்க கூடாதா? எனவே உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குற இன்ஜினியர் பிரசாத் பற்றி சில தகவல்கள் தெரிஞ்சுக்கணுங்க ஷோனா. கேளுங்க. சொல்லப்படும் டைன்னு அந்த ஆள் இப்போ லீவில் இருக்கான். என்ன மரியாதை இல்லாமல் பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? அவன் எந்த பொண்ணையும் முகத்தை பார்த்து பேச மாட்டான். அவனுக்கு என்ன மரியாதை? பரத் அவசரமாக பார்வையை நிறுத்தி கொண்டான். இந்த ஆஃபீஸில் நிவேதான்னு யாராச்சும் வேலை செய்கிறாங்களா? நித்யா உண்டு, நிருபமா உண்டு, நிவேதா இல்லை. பிரசாத்தை நீங்கள் எப்படி விமர்சிப்பீங்க? பி ஃப்ராங்க். இன்டர்நெட் தான் ஓவர் அரட்டை, கடி ஜோக் நிறைய கற்று வச்சுக்கிட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் அவுத்து விட்டுக்கிட்டே இருப்பான். வெயிட், என்ன பேர் சொன்னீங்க? பிரசாத். இல்லை, பொண்ணு பேர் ஏதோ. இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஞாபக சக்தி குறைவாக தான் இருக்குமா? நிவேதா. நிவேதான்னு ஒரு பொண்ணு அடிக்கடி ஃபோன் பண்ணுவா. நான் பிரசாத்துக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஆனால் நான் சொல்கிறது இப்போ இல்லை, ஒரு வருஷம் முன்னாடி. இப்போது மைனர் ஆள் மாற்றிட்டா. சினிமாவில் பாடுற பொண்ணு ஒருத்தியை டாவடிச்சு இப்போ அவள் வீட்டிலே தங்கியிருக்கிறதா கேள்வி. சமீப காலமாக பிரசாத் கிட்ட ஏதாச்சும் மாற்றம் பார்த்தீங்களா? ஆமாம், எதையோ பறி கொடுத்தவன் மாதிரி இருந்தான். நான் அவன்கிட்ட அதிகமாக பேசுகிறதில்ல. சரி, ஒரு வருஷம் முன்னாடி அடிக்கடி ஃபோன் செஞ்ச அந்த நிவேதா பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும். அவள் அவ்வளவு அழகாக இருப்பாளா? ஒரு கேஸ் சம்மந்தமாக தெரிஞ்சுக்கணும். யாரை கேட்டால் தெரியும்? சோனா தன் முன் மண்டையில் லேசாக தட்டி கொண்டு யோசித்து, பிரசாத்தோட செக்ஷனில் வேலை பார்க்குற பர்வீனை கேட்டால் தெரியலாம் என்றாள். கொஞ்சம் கூப்பிடுங்களேன், விசாரிச்சுக்கிறேன். அந்த பர்வீன் உங்களுக்கு அறிமுகப்படுத்த மாதிரி இருக்க மாட்டா. நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நான் போய் பேட்டு தகவலோடு வர்றேன். உங்களுக்கு அந்த நிவேதா யார், இப்போ எங்கே இருக்கா, இதானே தெரியணும். இந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு என் மூன்லைட்டில் சேர்ந்துடுறீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கு போகக்கூடாதுங்கிறாரு முத்துசாமி. அப்படி சொன்னால் கல்யாணம் பண்ணிக்காமலே டைவர்ஸ் செஞ்சிடணும் சோனா. ஒரு நடமாடிச்செடியை இருட்டறையில் வச்சு பார்க்குறதா? நானும் அப்படித்தான் நினச்சேன். முத்துசாமி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கா, மறுக்க முடியல. வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். குலுங்க அவள் வாசலை விலகி போனதும் சுசிலா வந்து அமர்ந்து பார்க் பண்ணுறதுக்கு இடம் பிடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சா? அது சரி, விசாரிக்கிறதுக்கு வந்துட்டு சும்மா உட்காந்துருக்கீங்களே. நம்ம அசிஸ்டண்ட்டை உள்ளே அனுப்பியிருக்கேன். அசிஸ்டண்ட்டா? ஆமாம், ஷோனான்னு பேர். இந்த மாதிரி உடம்புவாக உள்ள பொண்ணுங்க எல்லாம் ஸ்லீவ்லெஸ் போடுறதும் லோகிப் கட்டுறதும் தடை செய்ய வேண்டிய விஷயம் சுசி. வாலாட்டினீங்களா? சேச்சே, ஒட்டை நறுக்கிடுவான் முத்துசாமி. யார் அது? சோனாவோட பஞ்சகச்ச காதலன். காதலை கடுக்கணும் உண்டான்னு விசாரிக்கணும் ராஸ்கல். இவளை கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு அனுப்ப மாட்டானா? அதனால் உங்களுக்கு என்ன நஷ்டம்? இந்த சமுதாயத்துக்கு தான் நஷ்டம். பட்டாம்பூச்சி பறக்காத பூந்தோட்டத்தை உன்னால் ரசிக்க முடியுமா சுசி? அப்படி அழகான பெண்கள் நடமாடாத சாலைகள் எல்லாம் போரு. குழுங்களும் வாசனையுமாக சோனா திரும்பி, ஹாய் சிலா, நான் சோனா, பரத்தோட ஃபேன். இப்படி திடீர்னு சந்திப்பேன்னு நிறுத்தி பரத் முகம் பார்த்தான். இவங்க கனவுல கூட நினைக்கல என்றான் பரத். பரத், நீங்கள் கேட்ட தகவல்களில் ஒன்று ரெடி. என்ன? நிவேதா ரொம்ப சாதாரணமான பொண்ணு. அடையாறு பேக்கரியில் பன் எடுத்து கொடுத்து பில் போட்டுக்கிட்டு இருந்தவளாம். கேக் வாங்க போய் அவள் மனசை ஹைக் பண்ணிட்டான் போல இருக்கு அந்த பிரசாத். இப்போ அந்த நிவேதா அங்கே இல்லையாம். எங்கேன்னு பர்வீனுக்கு தெரியாதான். இதெல்லாம் பிரசாத் சொன்ன தகவல் இல்லையா? அவன் ஃபோனில் பேசினப்போ ஒட்டு கேட்டதில் இவளே திரட்டின தகவலாம். ரொம்ப தேங்க்ஸ் சோனா. இறந்து கொண்டான். கல்யாண பத்திரிக்கை அனுப்பிச்சா வருவீங்களா பரத்? மாட்டேங்க. ஏன்? சில அநியாயங்கள் என்னால் தாங்கிக்க முடியாது என்று பரத் திரும்பி பார்க்காமல் வேகமாக நடந்தான். பகுதி 9. அடையாறு பேக்கரியில் விசாரித்து பெற்ற விலாசம் திருமியூரில் ஒரு சந்தில் இருந்தது. சாக்கடை வரவேற்றது. கோழிகள் ஓடின. அகல மரத்தில் வெட்டி கொண்டிருந்தன. வேப்ப மரத்தில் சாயம் போன காற்றாடி ஆடியது. சாக்குப்படுதா தொங்கவிட்டு தக்கடா தக்கடா என்று தையல் மிஷினில் தைத்து கொண்டிருந்தவன் காதல் சொருகின கலர் பென்சிலை எடுத்துக்கொண்டு, எந்த வீட்டை தேடுறீங்க என்றான். பரத் மூக்கிலிருந்து கர்ச்சிஃபை விளக்காமல், நிவேதான்னு ஒரு பொண்ணு வீட்டை தேடுறோம், 30/3, பல கதவில் நம்பர் இல்லை, முந்தி அடை பேக்கரியில் வேலை பார்த்த பொண்ணு என்றான். தையல் மிஷின் நின்றது. அந்த பொண்ணை எதுக்கு தேடுறீங்க? அது உங்களுக்கு என்ன? 30/3 நம்பர் உள்ள வீடு எதுன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் தான் நிவேதாவோட அப்பா. வணக்கங்க, நான் ஒரு தனியார் துப்பறிகிற ஸ்தாபனத்திலேருந்து வாங்க. ஒன்றும் பதட்டப்படாதீங்க. நான் ஒரு கேஸை விசாரிச்சுட்டு இருக்கேன். உங்கள் பொண்ணுக்கிட்ட இருந்து சில தகவல் தேவைப்படுது. கூப்பிடுங்க. உங்களுக்கு முன்னாலேயே 2-3 கேள்வி கேட்டுக்கிறேன். நீங்கள் விவரம் தெரிஞ்சு வந்திருக்கீங்களா, விவரம் தெரியாமல் வந்திருக்கீங்களான்னு எனக்கு புரியல. நிவேதா செத்து போய் 9 மாதம் ஆயிடுச்சுங்க. பரத் திடுக்கிட்டு, அப்படியா? எப்படி? உட்காருங்க ஐயா, சொல்கிறேன். ஸ்டூ நகர்த்தி போட பரத் கர்ச்சிஃபால் தட்டி விட்டு அமர்ந்தான். உங்கள் பேர்? மாணிக்கம். ஏன் மூஞ்சை வச்சுக்கிட்டு என் பொண்ணை கற்பனை செய்யாதீங்கய்யா.
அப்ஸ் மாதிரி இருப்பா. அவங்க அம்மா ஜாட. அவள் எப்போவோ போய் சேர்ந்துட்டா. இல்லாத குறை, இவளை +2 படிப்பில் படிக்க வைக்க முடியல. நல்லா வளர்த்தீங்க. வருமானத்துக்காக வேலைக்கு அனுப்பிச்சது தாங்க தப்பாக போச்சு. எவனோ ஒரு வசதியான பையன் வலை விரிச்சிருக்கான். வயசு குத்தம். ஆள் தராதரம் தெரியாமல் மயங்கிட்டா. நான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்திருக்கணும். திடீர்னு ஒரு புது வாட்ச் கட்டிட்டு வருவா. எதுடினா கடையில் ஆண்டு விழான்னு எல்லாருக்கும் கொடுத்தாங்கன்னு சொல்லுவா. ஒரு தடவை 3000க்கும் மேலே விலை பட்டுப்புடவையோடு வந்தா. கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து சீட்டு போட்டு வாங்கினேன்னு சொன்னான். எல்லாத்தையும் நம்பினேன். திடீர்னு ஒரு நாள் வாந்தி எடுத்தா. யாரடின்னு கேட்டால் பிடிவாதமாக சொல்லவே இல்லை. நீங்கள் தலையிடாதீங்க, அவர் என்னை கண்டிப்பாக கல்யாணம் செஞ்சுப்பாருன்னு சொன்னான். கூட்டிகிட்டு வந்து அறிமுகப்படுத்துகிறேன்னு சொன்னான். அப்புறம் பார்த்தா யாருக்கும் சொல்லாமல் ஒரு கடிதாசியும் எழுதி வைக்காமல் பால்டாலை குடிச்சிட்டு செத்து போயிட்டாங்க. பரத்துக்கு உள்ளே பிசைந்தது. அப்புறம் இவ்வளவுக்கும் காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியலையே. ஒரு ஃபோட்டோ கூட இல்லை, லெட்டர் இல்லை, ஃபோன் நம்பர் இல்லை. ஸ்ரீதரும் ஆனால் மட்டும் விசாரித்து பார்த்துட்டேன். அடையாறு பேக்கரியில் கூட வேலை பார்த்தவங்க கிட்ட எல்லாம் போய் விசாரித்தான். அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன், இப்படி இருப்பான் அப்படி இருப்பான்னு சொன்னாங்களே வெளியே யாராலையும் அடையாளம் காட்டி டைரெக்டாக சொல்ல முடியல. எங்கே இப்போ அவனை கண்டுபிடிச்சாலும் சொருகிடுறதுன்னு இடுப்பில் கத்தியோடு தான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தான் ஸ்ரீதர். ஸ்ரீதர் நிவேதாவோட அண்ணன், என் பிள்ளை தான். இப்போ எங்கே? தங்கச்சி போனதில் ரொம்ப நொந்து போயிட்டான். மனசு சரியில்லை. வெளியூர் போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து வர்றேன்னு 2 வரி எழுதி வச்சோனவன் தான். இப்போ அவன் எங்கே இருக்கா, என்ன பண்ணுறான்னு கூட தெரியல. ஒரு தகவலும் இல்லை, ஒரு கடிதாசியும் இல்லை. போன மாதத்தில் டூரிஸ்ட் போயிட்டு வந்த என் சொந்தக்கார ஒருத்தன் ஸ்ரீதரை திருவனந்தபுரத்தில் பார்த்ததா சொன்னான். அத்தோட சரிங்க. அவர் கண்கள் கசிந்தன. பரத் எழுந்து கொண்டு, உங்கள் பை ஸ்ரீதர் ஃபோட்டோ இருந்தால் கொடுங்க, முடிஞ்சா கண்டுபிடிச்சு தர்றோம் என்றான். அண்ணனும் தங்கச்சியுமா எடுத்துக்கிட்டு இருக்குங்க என்று தையல் மிஷினில் நூல்கண்டு போடும் சின்ன டிராயரிலிருந்து ஒரு கருப்பு வெள்ளை புகைப்படம் எடுத்து தந்தார். அப்சரஸ் மாதிரி தான் இருந்தால் நிவேதா. தன் விழா கொடுத்துவிட்டு திருவனந்தபுரத்தில் ஸ்ரீதரை பார்த்ததா சொன்ன உங்கள் சொந்தக்காரரை இந்த விலாசத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க, அவரை விசிக்கணும் என்றான். வந்த சந்துகளின் வழியே திரும்பி மெயின் ரோட்டில் காரில் நிறுத்திருந்த சுசீலா, காரில் அமர்ந்த பரத் அமைதியாக புகைப்பிடிக்க தொடங்கினான். என்ன பரத், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? பரத் தகவல்களை சொல்ல சுசிலா அதிர்ந்து, மை காட், அந்த பிரசாத் இத்தனை ஐயோனா, அவன்தான் நிவேதாவோட தற்கொலைக்கு காரணம்னு இந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சா துணி வெட்டுற கத்திரிக்கோளால் 1000 துண்டாக வெட்டிடுவாங்க. திருவனந்தபுரத்தில் என்ன நடந்திருக்கணும்னு இப்போ என்னால் யூகிக்க முடியுது சுசி. என்ன சொல்லுங்க? பிரசாத் நிவேதாவை டாவடிச்சுக்கிட்டு இருக்கான். பகட்டான பரிசு பொருள் கொடுத்து நம்பிக்கை ஏற்படுத்தி அனுபவிச்சுட்டான். அது வயிற்றில் கரு சுமந்து நியாயம் கேட்க வந்தப்போ 25,000க்கு செட்டு கற்புக்கு விலை பேசியிருக்கான். இவ காரி துப்பிட்டு வந்திருக்கா. அவன்தான்னு அடையாளம் காட்டிட்டா அப்பாவும் அண்ணனும் பிரசாத்தை கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிடுவாங்கன்ற உண்மையை எந்த தடயமும் விட்டு வைக்காம தற்கொலை செஞ்சுக்கிட்டா. பிரசாத்தை தேடி கொலை செய்கிறதுக்காக ஸ்ரீதர் துடிச்சிருக்கான், அலைஞ்சிருக்கான், வெறுத்து போய் ஊரை விட்டே போயிருக்கான். அவன் போன மாதம் திருவனந்தபுரத்தில் எப்படியோ பிரசாத்தை சந்திச்சிருக்கணும். ஏதோ ஒரு ஆதாரம் மூலமாக அவன்தான் தன்னோட தச்சி வாழ்க்கையை கெடுத்தவன்னு தெரிஞ்சிருக்கணும். பிரசாத்தை கொலை செய்ய முயற்சி செஞ்சுருக்கணும். பிரசாத் சுதாரித்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த ஸ்ரீதரை கொலை செஞ்சு பாடியை சாமர்த்தியமாக மறைச்சிட்டு ஊர் திரும்பி இருக்கணும். கரெக்ட் பரத். ஏற்கனவே தன்னால் ஒருத்தி தற்கொலை செஞ்சுக்கிட்ட உறுத்தல், இப்போ தன்னோட கையால் ஒரு கொலை செஞ்ச குற்ற உணர்ச்சி, இது எல்லாம் இதுதான் பிரசாத்தோட புத்தி பேதலிச்சிருக்கணும். இதைத்தான் அக்ஷயா கிட்ட தூக்கு தண்டனை நிச்சயம், தற்கொலை பண்ணிக்கிட்டா என்ன அது இதுன்னு உளறி இருக்கணும். இப்போது சுசி, நாம் திருவனந்தபுரம் போகணும். அவன் போன மாதம் தங்கியிருந்த தினம் இடம் எல்லாம் விவரத்தோடு போய் தரோவாக விசாரிக்கணும். அந்த 10 நாட்களில் கொலை செய்யப்பட்டவங்க யார் யாருன்னு திருவனந்தபுரம் போலீஸை விசாரிக்கணும். அக்ஷயா கிட்ட இந்த விவரத்தை சொல்ல போகிறீங்களா? வேணாம்னு நினைக்கிறேன். திருவனந்தபுரம் போயிட்டு முழு ஆதாரங்களோடு வந்து அப்புறமா சொல்லலாம். நல்ல வேளை அக்ஷயா கல்யாணத்தை எச்சரிக்கையோடு நிறுத்தினா, இல்லைனா ஒரு அயோக்கிய சிகாமணிக்கு மனைவியாயிருப்பா என்றான் பரத். அந்த நிவேதா எவ்வளவு அழகாக இருக்கா பாருங்க பரத். இந்த சின்ன வயசில் இப்படி ஒரு முடிவாயிடுச்சே, கஷ்டமாக தான் இருக்குது. வீட்டுக்குள்ளே மரபீரா முழுக்க சினிமா நடிகர் நடிகைகள் முகம் எல்லாம் கத்திரிச்சு ஒட்டி வச்சுருந்துச்சு சுசி. அதில் நம்ம ஜேசுதாஸ் நக்ஷியா முகம் எல்லாம் கூட இருந்துச்சு. பாசிமணியில் வெல்கம்னு தோரணம் தொங்குச்சு. இதெல்லாம் அந்த நிவேதாவை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் இல்லை? அடையாறு பேக்கரியில் நிவேத் வந்து போனதாலே தெரியாது போல இருக்குது. எல்லா கஸ்டமர்கிட்டையும் சிரித்து பேசும். திடீர்னு வேலையை விட்டு நின்றுடுச்சு. ஏன்னு தெரியலன்னு தான் அந்த மேனேஜர் சொன்னார். அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நிவேதா வேலை பார்த்தப்போ கூட வேலை பார்த்த பொண்ணுங்க யாருன்னு கேட்டு
அவங்கள நாம் விசாரிச்சிருந்தோம்னா அப்போவே நமக்கு நிவேதா இறந்து போனது தெரிஞ்சிருக்கும் என்றபடி காரை ஸ்டார்ட் செய்தான். பகுதி 10. அக்ஷயா காஃபி கோப்பையை கொண்டு வந்து நியூஸ் பேப்பர் படித்து கொண்டிருந்த பிரசாத்திடம் நீட்டினாள். கவனம் இல்லாமல் கொண்டான். அருகில் வைத்தான். சூடு ஆறி போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுடுங்க பிரசாத். இப்படி உட்கார. ஏற்கனவே லேட்டுப்பா, ரெக்கார்டிங் இருக்குது, புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னை விட உன் ரெக்கார்டிங் தான் முக்கியமா? அவன் எதிரில் அமர்ந்தார். சரி, என்ன? எனக்கு என்ன பிரச்சனை அக்ஷயா? நீங்கள் தான் சொல்லணும். எவ்வளவு புஸ்தகம் படித்தாலும் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அக்ஷயா. திடீர்னு மனசு நத்த ஓட்டுக்குள்ளே ஒடுங்குமே, அந்த மாதிரி ஒடுங்கிடுது. ஒரே வெறுப்பாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது. இந்த உலகமும் மக்களும் அர்த்தமே இல்லாமல் இயங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி படுது. இயற்கையோட பரிபூரணமாக கலந்துடணுங்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா இந்த உடம்பை விட்டுட்டு ஆத்மாவை பிரித்து ஆகாசத்தில் பறக்க விடணும் மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிட்டேன், மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்களே. காஃபியை மெதுவாக உறிஞ்சினான். எப்பவும் இப்படி தோணலை அக்ஷய். அப்பப்போ ஏன் இப்படி தோணுது? எனக்கு காரணம் தெரிஞ்சாதான் உன்கிட்ட சொல்வேனே. திருவனந்தபுரத்தில் என்ன நடந்துச்சு? எதுவும் நடக்கலையே. சைட்டுக்கு போனேன், லாட்ஜில் தங்கினேன், வந்தேன். நத்திங் பர்டிகுலர். இல்லை, ஏதோ நடந்திருக்கு. கடைசியாக திருவனந்தபுரம் போயிட்டு வந்ததுலேருந்து நீங்கள் மாறி போனீங்க. கொலை, தூக்கு தண்டனை, தற்கொலைன்னு சம்மந்தம் இல்லாமல் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. ஏதோ ஒரு சம்பவத்தை சுத்தமாக மறந்துட்டீங்க. இல்லை, ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லாமல் மறைக்கிற. நோ, நான் போய் பேசலை. நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் பாவம் எதுவும் செய்யலையே. செஞ்சுருக்கேன், அது வேறு பாவம். என்ன அது? விட்டுடு, வேணாம். டாக்டர்கிட்ட போகலாமான்னு கேட்க மாட்டேங்கிறீங்க. எதுக்கு டாக்டர்கிட்ட போகணும்? உங்களுக்கு ஒரு விரிசல். ஜாலமாக பேசுகிறியா? மெண்டல் ஆயிட்டேன்னு சொல்கிறியா? உங்கள் நன்மைக்காக தான் டாக்டர்கிட்ட கூப்பிட்றேன். நோ, எல்லாம் புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? என்ன மெண்டல் டாக்டர்கிட்ட காட்டி நான் ஒரு மென்டல்னு சர்டிஃபிகேட் வாங்கி அதனால் இவனை கல்யாணம் செஞ்சுக்க முடியாதுன்னு சமுதாயத்துக்கு சொல்லிட்டு வேறு எவனையோ கட்டிக்க போகிறேன். உளராதிங்க. அப்படின்னா எதுக்காக உங்களை ஏன் பாதுகாப்பில் வச்சுருக்கணும்? கல்யாணம் ஆகாமல் உங்களை என் கூட வச்சுருக்கிறத பற்றி சில பேர் எப்படி விமர்சனம் பண்ணுறாங்க தெரியுமா? அதை பற்றி எனக்கு கவலைப்படுறதில்ல. எனக்கு நீங்கள் தான் முக்கியம். நீ என்னை காதலிக்கிறியா? என்ன அபத்தமான கேள்வி இது. இப்போ எனக்கு மைண்டில் ஏதோ பிரச்சனை, அப்படித்தானே? அப்படித்தான் நான் இல்லை. ஆனால் இந்த நிலைமையிலையும் நீ என்னை காதலிக்கிற. நிச்சயமாக உங்களை பழைய பிரசாத் ஆக்கணும்னு நான் துடிக்கிற துடிப்பு எனக்கு தான் தெரியும். எனக்கு ஒன்றும் இல்லை அக்ஷயா, ஐ எம் ஆல் ரைட். அப்படின்னா உற்சாகமாக முந்தி மாதிரி சிரித்து பேசுங்களேன். முயற்சி பண்ணுறேன். இந்த தற்கொலைங்கிற பேச்சையே எடுக்கக்கூடாது. நானாவாக எடுக்கிறேன், தானாக வருது. ஊட்டிக்கு போயிட்டு வந்தால் சரியாக போயிடும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போகலாங்க. இன்னும் ஒரு விதத்தில் புறப்படலாம். எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுறேன். அக்ஷயா, நீ ஏதாச்சும் பாவம் செஞ்சுருக்கியா? இல்லை. எல்லா மனுஷங்களும் பாவமே செய்ய மாட்டாங்களா? சிலர் செய்வ தப்பு சிலர் தான் செய்ய மாட்டாங்க, பலர் செய்வாங்க. பாவம் செய்கிறப்போ பெருசாக தெரியாது அக்ஷயா. அப்புறம் அந்த குற்ற உணர்ச்சி குடையும் பாரு, தாங்க முடியாது. என்ன பாவம் செஞ்சீங்க நீங்கள்? வேணாம், அசிங்கம், கேட்காத. என் மேலே உனக்கு வெறுப்பு வந்துடும். என் அக்ஷயா என்னை வெறுக்கவே கூடாது. என்னென்னவோ சொல்கிறீங்களே, ஆனால் சாகிறதுக்குள்ளே சொல்லிடுவேன். பார்த்தீங்களா, சாவை பற்றி பேசுகிறீங்க. இதான் கடைசி. பேசலை. ஃபோன் ஒலித்தது. எடுத்து இதோ வந்துக்கிட்டே இருக்கேன் என்று வைத்தாள். எழுந்தாள். அமைதியாக இருங்க, தூங்குங்க, டைம் ஆச்சு, எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க, நான் ரெக்கார்டிங் போயிட்டு வரேன். அமைதியாக தலையை ஆட்டினாள். வந்து கதவை தாள் போட்டுக்கோங்க. பொம்மையாக கையெழுத்து கதவை தாளிட்டு கொண்டான் பிரசாத். அக்ஷயா லிஃப்டில் இறங்கி வந்து தன் மாருதி வேனை ஸ்டார்ட் செய்து புறப்பட்டாள். அவள் போனதும் நாற்காலியில் அமர்ந்து நியூஸ் பேப்பரை புரட்டினான். மனம் ஒன்றவில்லை. தூக்கி விசடித்தான். கட்டிலில் வந்து படுத்துக்கொண்டான். தலை வலித்தது. உடம்பின் நரம்பு மண்டலம் பூராவும் லேசாக வெப்பமானது. நெற்றியோரத்தில் துடித்தது. என்ன முட்டாள்தனமான வாழ்க்கை இது! மனதுக்கு இஷ்டப்பட்டு தான் ஒரு காரியம் செய்கிறோம், அப்புறம் அதே மனம் எதிரியாக மாறி எச்சரிக்கை செய்து என்ன நியாயம்? எனக்குள்ளே இருக்கிற மனம் எனக்கு ஆதரவாக இல்லாமல் எனக்கு எதிராக செயல்பட. நிவேதாவோட படிப்பு என்ன? +2. நான் இன்ஜினியரிங் படித்தவன். அவள் வேலை என்ன? பேக்கரியில் விற்பனை. நான் அந்த பேக்கரியோட கட்டிடத்தையே கட்டி கொடுக்குறவன். நானும் அவளும் கல்யாணம் செஞ்சுக்கிறதாவது அந்த எண்ணம் அவளுக்கு வரலாமா? ஏழை பொண்ணு தானே, காசு பணத்துக்கு கட்டலுக்கு வந்துடுவான்னு கணக்கு போட்டா கல்யாணத்தை வற்புறுத்துவதா? கரு உருவாயிடுச்சுன்னா நான் என்ன செய்ய முடியும்? எச்சரிக்கையாக இருக்க சொன்னேன், கேட்கல. கலைச்சிக்கோன்னு சொன்னால் கேட்கல. நல்ல வேலை, பயந்த பொண்ணு. யார்கிட்டையும் மூச்சு கூட விடலை. நியாயம் கேட்க யாரையும் கூட்டிகிட்டு வரல. யாராவது வந்து கேட்டால் மட்டும் என்ன? நிவேதாவா? யார் அது? அப்படி தானே கேட்குறதா இருந்தேன்.
என்னையும் அவளையும் சம்மந்தப்படுத்துகிற விதமாக ஏதாவது ஒரு ஆதாரம் உண்டா? கிடையாதே. ஒரு லெட்டர் என் கைப்பட எழுதுனதில்ல, ஒரு ஃபோட்டோ 2 பேரும் எடுத்துக்கிட்டதில்ல, யாரும் சாட்சியும் இல்லை. ஏன் அறைக்கு அவள் வந்த அந்த அர்த்தராத்திரி வீடியோவா எடுத்து வச்சிருக்காங்க? பணம் வாங்கிக்கோ, ஆளை விடு என்று சொன்னா அழுக, அநியாய அழுக. மறுநாள் வந்து செக்கா கொடுங்க, கணக்கில் போட்டுக்கிறேன்னு தடாலடி பல்ட்டி. ஆனால் நல்ல வேலையா நான் சுதாரித்தேன். செக்கில் அவள் பேரை எழுதி தொகையை நிரப்பி கையெழுத்திட்டு போட்டு கொடுக்க போன சமயம் நானோதையும். இந்த செக் ஒரு ரெக்கார்ட் ஆகிடுமே, என் கையெழுத்து கொண்டதாச்சே, அழுத்தமான ஆதாரமாச்சே. சரக்குன்னு குறுக்க ஒரு கோடு கிழிச்சு கேன்சல் செஞ்சுட்டு மறுநாள் பணமாக தர்றதா சொல்லி திருப்பி அனுப்பின ராத்திரி தான் அவள் தற்கொலை செஞ்சுக்கிட்டா. அப்பாடா, பிரச்சனை ஒழிஞ்சதுன்னு ஒரு பக்கம் நினச்சாலும் ஒரு உயிர் போயிடுச்சேன்னு மனசில் சுமை ஏறி போச்சு. அவள் கற்பை அவ்வளவு பெருசாக நினைக்கிறவன்னு எதிர்பார்க்காம விளையாடி ஒரு உயிரே போயிடுச்சே. அதுவும் ஒரு கடிதம் கூட எழுதி வைக்காம, என்னை பற்றி யார்கிட்டையும் சொல்லாமல். ச்சே, எத்தனை நல்ல நிவேதா இந்த குற்ற உணர்ச்சி கொடைய துவங்கி. ஆனால் நல்ல வேலையா அக்ஷயாவோட புதிய அறிமுகமும் காதலும் கிடைச்சதுல கொஞ்சம் மனசு சமாதானப்பட்டிருக்க. இப்போது திரும்பவும் அந்த குற்ற உணர்ச்சி சுழட்டி அடிக்குதே. தப்பு 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 தப்பு. என்ன இருந்தாலும் ஒரு உயிர் போக காரணமாக இருந்தது தப்பு. நான் நிமேதாவோட வாழ்க்கையில் இடராமல் இருந்திருந்தா ஒழுங்கா குடும்பத்தில் பார்க்குற மாப்பிள்ளையை திருமணம் செஞ்சுக்கிட்டு அழகாக குடுத்தனை நடத்திக்கிட்டு இருப்பாளே. அவள் தற்கொலை செஞ்சுக்கிட்டப்போ வயிற்றில் கரு வேற இருந்ததே. ஏன் கரு? இன்னொரு குட்டி உயிர். அப்படின்னா நான் 2 கொலைகளை செஞ்சுருக்கேன். நிவேதா கிட்ட மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும். என் குட்டி மகனோ இல்லை மகளா, என் வாரிசிட்ட மன்னிப்பு கேட்கணும். பிரசாத்திற்கு வியர்த்தது, விரல்கள் நடுங்கின. எழுந்து தண்ணீர் குடித்தான். படுக்கை அறையை ஒட்டிய சிட் அவுட் கதவு திறந்து பால்கனிக்கு வந்து நின்றான். காற்று முகத்தில் அரைந்தது. கீழே மரங்கள் தலையசைத்தன. நீல வானத்தில் குருவிகள் பறந்தன. எங்க நிவேதா இப்போ? வந்த இயற்கையோடு இயற்கையாக கலந்துட்டா. அந்த குட்டி வாரிசும் பின்தொடர்ந்துடுச்சு. நான் இங்கே நின்றுக்கிட்டு என்ன கற்றுனாலும் அவங்களுக்கு கேட்காது. அவங்க பக்கத்தில் போய் மன்னிப்பு கேட்கணும், அவங்க பக்கத்தில் போகணும். அப்படின்னா முதல்ல அவங்க இருக்கிற உலகத்துக்கு போகணும். அங்கே மனுஷங்களுக்கு அனுமதி இல்லை, ஆத்மாக்களுக்கு மட்டும்தான் அனுமதி. உடலை சுமந்த ஆத்மாவால் அங்கே போக முடியாது. இந்த உடலையும் அதை இயங்க செய்கிற உயிரையும் திறந்தாகணும். அப்போ தான் ஆத்மாவாக சஞ்சரிக்க முடியும். ஆத்மாவாகிட்டா பயம் இல்லை, குற்ற உணர்ச்சி இல்லை, டென்ஷன் இல்லை, வலி இல்லை, போட்டி இல்லை, பொறாமை இல்லை. நான் ஏன் முட்டாள்தனமாக இன்னும் தாமதிச்சுக்கிட்டு இருக்கேன்? உடலை விளக்குன்னு எனக்குள்ளே பலமுறை உத்தரவு வரும்போது ஏன் பிடிவாதமாக எதிர்த்துக்கிட்டு இருக்கேன்? இதையெல்லாம் யோசித்து திட்டமிட்டு செய்யக்கூடாது. நினச்சதும் உடனே நடத்திடணும். இதோ இந்த ஒரு மாடி கட்டிடத்திலிருந்து இந்த கிரில்லை தாண்டி குதிச்சிட்டா எல்லா கவலைகளுக்கும் விடுதலை, உயிர் விடுதலை, உடல் விடுதலை. பிரசாத் சட்டென்று குதித்து விட்டான். பகுதி 11. பிரசாத்தோட மரண தகவல் வந்தபோது நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க மேடம் என்றார் இன்ஸ்பெக்டர் நாதன். முழங்கால்களில் முகம் புதைத்து லேசாக விம்மிக் கொண்டிருந்த அக்ஷயா நிமிர்ந்து மூக்கை உறிஞ்சிக்கொண்டு, ஏவிஎம் ரெக்கார்டிங் தியேட்டரில் பாடிட்டு இருந்தேன் சார். ஐசி, பிரசாத்தோட இந்த கோர மரணம் எப்படி நிகழ்ந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்க? இந்த ஃப்ளாட்டோட பால்கனியிலேருந்து குதித்ததை வாட்ச்மேன் கண்ணால் பார்த்ததா உங்கள் முன்னாடி தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். சொன்னான். அதை வச்சு பிரசாத் தானாக குதிச்சாரா இல்லை யாராச்சும் தள்ளி விட்டாங்களான்னு சொல்ல முடியாதே. நான் வந்து உங்கள் முன்னாடி தானே ஃப்ளாட்டை திறந்தேன். அப்போது இது தற்கொலைன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், நான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன் இன்ஸ்பெக்டர். பிரசாத்துக்கு அடிக்கடி தற்கொலை எண்ணம் ஏற்படுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் தனியாக விட்டுட்டு போயிருக்கக்கூடாது, என் கூடவே கூட்டிகிட்டு போயிருக்கணும். அவளை உற்று பார்த்தார். எஸ்கியூஸ் மீ என்று அவரிடம் வந்தான் ஒரு ரிப்போர்ட்டர். எதனால் சார் இந்த தற்கொலை என்றான் பேனாவை பிதுக்கி கொண்டு. பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு போயிருக்கு, ஆரம்பக்கட்ட விசாரணையில் இருக்கேன். இது தற்கொலையான்னு இப்போ என்னால் நிச்சயமாக எதுவும் சொல்ல முடியாது. ஈவினிங் கமிஷனர் ஆஃபீஸில் ரிப்போர்ட் வாங்கிக்கோங்க. இப்போது தொல்லை பண்ணாமல் போயிடுங்க ப்ளீஸ். ரிப்போர்ட்டர் பேனாவை பாக்கெட்டில் சொருகி கொண்டு போனதும் மீண்டும் அக்ஷயாவை பார்த்தார். பிரசாத்துக்கு தற்கொலை என்ன வருமா? ஆமாம். ஏன் தெரியல. கொஞ்ச நாளாக நானும் பாவம் செஞ்சுட்டேன், கொலை செஞ்சுட்டேன், தற்கொலை செஞ்சுக்கிறது தான் சரின்னு உளருவார். நான் பலவிதமாக ஆறுதல் சொல்லுவேன். இன்றைக்கி காலையில் நான் ரெக்கார்டிங்குக்கு புறப்பட்டப்போ கூட சாவை பற்றி வேதாந்தமாக பேசினார். நீங்கள் சொல்கிறது எதுவும் நம்புகிற மாதிரி இல்லையே மேடம். பிரசாத் யார்? ஒரு என்ஜினியர், படித்தவர், உங்களை காதலிச்சவர்னு சொல்கிறீங்க. இன்னும் கல்யாணம் ஆகாத சூழ்நிலையில் அவரை உங்கள் வீட்டில் தங்க வச்சதே நெருடுதே. மனசு பேதலிச்சிருக்கு அவருக்கு. ஆறுதல் தேவைப்பட்டுச்சு சார். ரைட்டு,
கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தவருக்கு திடீர்னு ஏன் மனசு பேதலிச்சது? தற்கொலை எண்ணம் எதுக்காக வரணும்? ஒரு காரணம் வேணாமா மேடம்? அந்த காரணத்தை நாங்கள் சொல்கிறோம். குரல் கேட்டு திரும்பினார் நாதன். புன்னகையுடன் வந்து கை குலுக்கினான் பரத். அருகில் சுசிலா. அவர் அக்ஷயாவிடம் விட அக்ஷயா விம்மலுடன் தோளில் சாய சுசிலா ஆறுதலாக தடவி கொடுத்தாள். என்ன காரணம் பரத்? உங்களுக்கு எப்படி தெரியும் என்றார் நாதன். பரத், விவரமாக சொல்லுங்க. பிரசாத்துக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நானே நொந்து போயிருக்கேன். இந்த இன்ஸ்பெக்டர் என்ன சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்குறாரு என்றாள் அக்ஷயா. ரிலாக்ஸ், நான் எல்லாம் சொல்கிறேன். மிஸ்டர் நாதன், பிரசாத் கிட்ட நாங்கள் பேசி பார்த்தோம். அவர் நார்மல் இல்லை, கொஞ்சம் மென்டலி அப்செட், தற்கொலை என்ன உள்ளவர். போன தடவை திருவனந்தபுரம் போய் 10 நாள் தொழில் வேலையாக தங்கிட்டு வந்தப்புறம்தான் இந்த மாற்றம். திருவனந்தபுரத்தில் இவரை பாதிக்கிற மாதிரி சம்பவம் என்ன நடந்திருக்கும்னு கண்டுபிடிக்க சொல்லி அக்ஷயா என்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சாங்க. நாங்கள் இன்றைக்கி திருவனந்தபுரம் புறப்படுறதா இருந்தோம். அதுக்குள்ளே பிரசாத் தற்கொலை செஞ்சுக்கிட்ட தகவல் வந்து பதறிட்டு வந்துட்டோம். கீழே உள்ள எஸ்ஐ துரைராஜ் விபரமாக சொன்னார். திருவனந்தபுரத்தில் இதுதான் நடந்ததான்னு உறுதியாக தெரியாது, ஆனால் இப்படி தான் நடந்திருக்கணும்னு என்கிட்ட ஒரு யூகம் இருக்குது. என்ன யூகம்? தன்னை கொலை செய்ய வந்த ஸ்ரீதரன் ஒருத்தரை பிரசாத் கொலை செஞ்சு பாடியை சாமர்த்தியமாக மறைச்சிருக்கலாம். இது எங்கள் யூகம். யார் அது ஸ்ரீதர்? அவன் எதுக்காக பிரசாத்தை கொலை செய்ய வரணும்? ஸ்ரீதர் நிவேதாங்கிற பொண்ணோட அண்ணன். நிவேதா இந்த பிரசாத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு. அழகான அந்த பொண்ணை ஆசை காட்டி மயக்கி அனுபவிச்சுட்டு கைவிட்டுட்டாரு பிரசாத். நிவேதா அவமானம் தாங்காமல் அதே சமயம் பிரசாத்தை காட்டியும் கொடுக்காம தற்கொலை செஞ்சுக்கிட்டா. சுசிலாவின் தோளில் சாய்ந்திருந்த அக்ஷயா திடுக்கிட்டு திரும்பி பார்த்து, என்ன பரத் சொல்கிறீங்க? நோ, என் பிரசாத் அவ்வளவு கேவலமான ஆசாமியாக இருக்க முடியாது. அது உங்கள் நம்பிக்கை, ஆனால் நான் சொன்னது தான் உண்மை என்று தான் சேகரித்த விபரத்தை தெளிவாக சொன்னான் பரத். டீப்பாய் மேல் கலற்றி வைத்திருந்த தொப்பியை எடுத்துக்கொண்ட நாதன், தென் இந்த கேஸ் சிம்பிள் தான். திருவனந்தபுரம் போலீஸை தொடர்பு கொண்டு ஸ்ரீதர்னு யாராச்சும் மர்டர் ஆகியிருக்காங்களான்னு விசாரிக்கிறேன் என்றார். மேடம், அப்புறம் உங்களை விசாரிக்கிறேன். டேக் ரெஸ்ட். ஈவினிங் 7 மணி ஆகிடும். போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு பாடி கிடைக்கிறதுக்கு வர்றேன் என்றார். பரத் அக்ஷயாவிடம் வந்தான். அக்ஷயா, இது நடக்கிறதுக்குள்ளே வேற கண்டுபிடிச்சு செயலை சரி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்க. ஆனால் பிரசாத்தோட விதி முந்திக்கிச்சு. தைரியமாக இருங்க என்றான். சுசிலாவுடன் காரில் புறப்பட்ட போது, என்ன சுசி, இந்த கதைக்கு முற்றும் போட்டுடலாமா என்றான் பரத். இருங்க, திருவனந்தபுரத்தில் பிரசாத் ஸ்ரீதரை நம்ம யூகப்படியே கொலை செஞ்சாரா இல்லையான்னு போலீஸ் சொல்லட்டும், அப்புறம் போடலாம் என்றாள் சுசிலா. பகுதி 12. மறுநாள் மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சி. சுசிலா பை 1 டேக் 2 என்று எழுதின பனியனோடு வந்து குட் மார்னிங் சொன்னபோது டெலிஃபோன் ஒலித்து பரத் எடுத்து, மூன்லைட் பரத் என்றான். நான் இன்ஸ்பெக்டர் நாதன் பேசுகிறேன் பரத். சொல்லுங்கள் சார், உங்கள் ஃபோனுக்காக தான் வெயிட் செஞ்சோம். திருவனந்தபுரம் போலீஸில் என்ன சொன்னாங்க? பிரசாத் திருவனந்தபுரத்தில் இருந்த 10 நாளில் அங்கே எந்த கொலையும் நடக்கலை. அடையாளம் தெரியாத பெணம் எதையும் கைப்பற்றவும் இல்லை. காணவில்லைன்னு ஸ்ரீதரை பற்றியும் ரிப்போர்ட்டும் வரல. அப்படின்னா திடீர்னு பிரசாத்துக்கு மனம் பேதலிச்சதுக்கும் தற்கொலை என்ன ஏற்பட்டதுக்கும் என்ன காரணம்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பதில் கிடச்சிருச்சு பரத். என்ன அது? பிரசாத் கொஞ்ச நாளாக ஒரு போதை மருந்துக்கு அடிமையாகி இருக்காரு. அவரோட குடலில் ட்ரேஸ் செஞ்சு அந்த போதை மருந்துக்கு என்ன பேருன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ஃபாரன்சிக் லேபில் எல்லாரும் திணறிட்டாங்க. 79ஆம் வருஷம் அமெரிக்காவில் டெக்சாஸில் பிசிபி அப்படின்னு ஒரு போதை மருந்து ரொம்ப ஆர்வமாக வாங்கப்பட்டிருக்கு. அதை நேரடியாகவும் சாப்பிடலாம், புகையில கலந்து சிகரெட்டாகவும் பிடிக்கலாம். பவுடர் ஃபார்ம், செல்லம்மா ஏஞ்சல் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களாம். அதை சாப்பிட்டா சிக் வர்றதோட அன்ப்ரிடிக்டபிள் ஆக்டிவிட்டீஸ் ஏற்படுமா. தற்கொலை எண்ணத்தை தூண்டி விட்டுடுச்சு. அதனால் அதை தடை பண்ணிட்டாங்க. அதை ஏஞ்சல் டெஸ்ட் இப்போ ரகசியமாக மறுபடியும் புழக்கத்துக்கு வந்திருக்கிறதா போன மாதம் ரீடர்ஸ் டைஜஸ்டில் படித்தேன். இந்த பிரசாத் எப்படியோ அந்த ஏஞ்சல் டெஸ்ட்டுக்கு திருவனந்தபுரத்தில் அடிமையாயிருக்கணும். ஏற்கனவே தன்னால் நிவேதா இறந்த குற்ற உணர்ச்சியில் இருந்தவருக்கு இந்த போதை மருந்து நல்லா கிளறி விட்டுடுச்சு. தற்கொலை எண்ணத்தை ஏற்படுத்தி அதிகப்படுத்தி மருந்து ஜெயிச்சிடுச்சு. தற்கொலை தான் அது, அதில் சந்தேகம் இல்லை. எதனால் தற்கொலைன்னு காரணம் புரியாமல் இருந்துச்சு, இப்போ புரிஞ்சிடுச்சு. அந்த நிவேதா விஷயம் நீங்கள் கண்டுபிடிக்கலைன்னா நாங்கள் ஆரம்பத்திலேருந்து இறங்கியிருக்கணும். தேங்க்ஸ் எலாட் பரத். வெல்கம் என்று வைத்தான் பரத். ஸ்பீக்கர் ஃபோனில் இன்ஸ்பெக்டர் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சுசிலா சிரித்து, யாருங்க முற்றுங்கிற வார்த்தையை கொண்டு வாங்க என்றாள். இரு சுசி என்றான். சிந்தனையில் இருந்த பரத், என்னாச்சு? அந்த போதை மருந்து பேர் என்ன சொன்னார்? ஏஞ்சல் டெஸ்ட்.
நாற்காலியை பின்தள்ளி எழுந்த பரத், வா சுசி, எனக்கு இதில் ஒரு புது கோணம் தோணுது என்றான். எங்கே போகணும்? அடையாறு பேக்கரிக்கு. எதுக்கு? நிவேதாவோட வேலை பார்த்த யாராவது? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் என்றான் பரத். அக்ஷயாவின் கண்களை உற்று பார்த்த பரத், பிரசாத்துக்கு ஏஞ்சல் டஸ்ட்னு ஒரு போதை மருந்து பழக்கம் இருந்தது உங்களுக்கு தெரியாது என்றான். தெரியாது. பாவம், தனக்கு அப்படி ஒரு பழக்கம் இருந்தது அவனுக்கே தெரியாது. அந்த போதை மருந்தை குடலில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நேரடியாக சாப்பிட்ருக்கான். இல்லை, அவனுக்கே தெரியாமல் காஃபியில் டீயில் கலந்து கொடுத்தாலும் தெரியாமல் சாப்பிட்ருக்கான். இல்லை, என்ன சொல்கிறீங்க? அக்ஷயா, மறைக்காதீங்க. அன்னைக்கு நாம் பேசிக்கிட்டு இருந்தப்போ அமெரிக்காவிலேருந்து முஸ்தஃபான்னு உங்கள் ரசிகர் ஃபோன் செஞ்சார். அப்போது தவறி போய் ஏஞ்சல் அனுப்பிட்டீங்களான்னு கேட்டீங்க. அப்போது எனக்கு அர்த்தம் புரியலை. இன்ஸ்பெக்டர் ஏஞ்சல் டெஸ்ட்டுன்னு பேர் சொன்னதும் சட்டுன்னு புரிஞ்சுது. நிவேதா வீட்டு மர பீரோவில் எல்லா சினிமாக்காரங்க முகமும் வெட்டி ஒட்டி இருந்ததில் உங்கள் முகமும் இருந்தது. அப்போ உறுத்தலை, இப்போ உறுத்துச்சு. அடையாறு பேக்கரி போனேன். நிவேதாவோட வேலை பார்த்த பவானியை சந்தித்தேன். நீங்கள் அடையாறு பேக்கரி கஸ்டமர்னு சொன்னா. நிவேதா உங்கள் ரசிகைன்னு தகவல் சொன்னா. வர்றப்ப எல்லாம் அவளோட சிரித்து பேசுவீங்களாம். அவள் அடிக்கடி ஃபோன் செய்வாளாம். சில தடவை நேர்லையும் சந்திச்சிருக்காளாம். நிவேதான்னு யாரையாவது தெரியுமான்னு கேட்டப்போ ஒரு குழந்தையத்தான் தெரியும்னு சொன்னீங்க. அப்படி ஒரு ரசிகை உண்டுன்னு சொல்லலை. நிவேதா விஷயம் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம்னு நீங்கள் எதிர்பார்க்கல. பிரசாத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கே தெரியாமல் தற்கொலையை தூண்டுற போதை மருந்தை கொடுத்து இயல்பாக அவனை தற்கொலை செஞ்சுக்க வைக்கிறது தான் உங்கள் நோக்கம். அதுக்காகவே பாதுகாப்பு இல்லாத சிட் அவுட் கொண்ட 7வது மாடி ஃப்ளாட் வாங்கி அங்கே உங்களோட பிரசாத்தை தங்க வச்சுக்கிட்டீங்க. அவனுக்கு தற்கொலை எண்ணம் இருந்தது. அவன் மெண்டலாக அப்செட்டுன்னு போலீஸ்க்கு சாட்சி சொல்கிறதுக்காக தான் எங்களை கூப்பிட்டு திருவனந்தபுரத்துக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னீங்க. நீங்கள் திட்டம் போட்டபடியே பிரசாத் இயல்பாக தற்கொலை செஞ்சுக்கிட்டான். அவன் தண்டிக்கப்பட வேண்டியவனாக இருக்கலாம். ஆனால் சாமர்த்தியமாக போதை மருந்து மூலமாக தற்கொலைக்கு தூண்டினது நீங்கள் தான். இதையெல்லாம் மறுக்க போகிறீங்களா அக்ஷயா? அக்ஷயா சில வினாடிகள் அமைதியாக இருந்தால். பின்னர் பெருமூச்சு விட்டால். எதையும் மறுக்கலை. காரணம் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. நிவேதா எனக்கு பிடிச்ச எளிமையான ஒரு ரசிகை. தன்னை பிரசாத் கெடுத்துட்டு இப்போ அலட்சியப்படுத்துகிறதா கண்ணீர் விட்டு அவள் சொன்னப்போ உங்கள் காதலுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டேன். இல்லைன்னு சொன்னா. பணம் தர்றதா சொன்னால் அவன்கிட்ட செக் வாங்கிட்டு வா, போலீஸ்கிட்ட போகலாம்னு நான் தான் யோசனை சொன்னேன். ஆனால் அவன் சுதாரிச்சிட்டான். வேறு வழிகளில் நான் யோசிக்கிறதுக்குள்ளே அவசரப்பட்டு முட்டாள்தனமாக நிவேதா தற்கொலை செஞ்சுக்கிட்டா. வயிற்றில் 3 மாத கருவோட அவள் செத்தது என்னை ரொம்ப பாதிச்சிடுச்சு. பிரசாத் தான் காரணம்னு அந்த குடும்பத்தில் சொல்லியிருந்தா ஸ்ரீதர் கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான். அவன் வாழ்க்கையும் போயிடும். சட்டப்பூர்வமாக பிரசாத் மேலே நடவடிக்கை எடுக்க எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் பிரசாத்தை தண்டிச்சே ஆகணும்னு வெறி ஏற்பட்டுச்சு. முதல் சந்திப்பை நானே வழியை ஏற்படுத்திக்கிட்டு நான் அவனை காதலிக்கிற மாதிரி நடித்தேன். கல்யாணம் வரைக்கும் தயார்படுத்தி நம்ப வச்சேன். அமெரிக்காவில் தடை செய்யப்பட்ட ஏஞ்சல் டெஸ்ட் மறுபடியும் ரகசியமாக விற்பனைக்கு வந்திருக்கிறதா புஸ்தகத்தில் படித்தேன்னா என் அமெரிக்கா ரசிகர் முஸ்தஃபா மூலமாக அதை வரவழைச்சேன். தினமும் காஃபியில் கலந்து அவனுக்கு கொடுத்தேன். வேணும்னு தான் இந்த 7வது மாடி ஃப்ளாட் வாங்கினேன். சாட்சிக்கு தான் உங்களை பயன்படுத்திக்கிட்டேன். அந்த நிவேதாவுக்கு நடந்த கொடுமைக்கு இது பிராச்சித்தம். தன்னை ஜெயிக்க யாராலையும் முடியாதுன்னு இருந்த பிரசாத்துக்கு வருவேன் வெல்வேன்னு காட்டிட்டேன். நீங்கள் எந்த ஸ்டேஷனில் சரணடைய சொன்னாலும் சம்மதம். பரத் சுசிலாவை பார்த்தான். இந்த கடைசி அத்தியாயத்தை மட்டும் நாங்கள் மறந்து போக சம்மதம். ஆனால் நீங்கள் அந்த ஏஞ்சல் டெஸ்ட்டை எனக்கு தரணும், ஓகேயா? எதுக்கு? சில அரசியல்வாதிகள் வீட்டு சமையல்காரங்க கிட்ட கொடுத்து காஃபியில் கலக்க சொல்கிறதுக்கு என்றான் பரத். அக்ஷயா ஒரு கோடாக சிரித்தாள். செல்ஃபோன் ஒலித்தது. எடுத்தான். பரத், வத்சலா பேசுகிறேன். இன்னும் 2 நாள் தான் இருக்குது நான் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு. என்ன உங்கள் முடிவு? லைனில் இருங்க, சுசிலாவை கேட்டு சொல்கிறேன். ஏன் சுசி, ஒரு பொண்ணோட உயிர் முக்கியமா, ஆணோட கற்பு முக்கியமா? மனசாட்சியை கலட்டி வச்சுட்டு பேசாமல் அந்த வத்சலாவை தற்கொலையிலேருந்து காப்பாற்றட்டுமா? அதை விட இந்த செல்ஃபோனை உடைச்சிடுறது பெட்டர் என்று பிடுங்கி சோஃபாவில் வீசினாள். சுசி, நான் ஏஞ்சல் டஸ்ட்டை விட மோசமான போதை மருந்துன்னு நினைக்கிறேன். அதையாவது சாப்பிட்டாதான் தற்கொலையை தூண்டும். என்னை நினச்சாலே தற்கொலை என்ன வரும் போல இருக்கே என்றவன் இடைவெளி விட்டு கடைசி வரி கூட சிரிக்கக்கூடாதா என்றவன் சிரித்தாள் சுசிலா. முற்றும். இதோட இந்த நாவல் முடியுது. அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு புது நாவல் பார்க்கலாம். பாய். இந்த கதையை கேட்ட யாரெல்லாம் நிவேதாவுக்கும் பிரசாத்தோட தற்கொலைக்கும் ஏற்கனவே தொடர்பு இருக்குங்கிறத முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.